எல்லாருக்கும் வணக்கம். Hello, everyone. கடந்த சில நாட்களாக நான் இயேசுனுடைய இருதயத்தை வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்வதற்காக நன்றி கூறியவனாக இருக்கிறேன். During the last few days, through the words of the Bible, I was very thankful that I could share the heart of Jesus. உலகம் முழுவதிலும் இருந்து பல போதகர்கள் இங்கு சேர்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். I am thankful that many pastors all around the world have joined us here. பல போதகர்கள் உடன் ஊழியர்களை இங்கே சேர்ந்து கொள்வதற்காக பரிந்துரை செய்வதற்காக நன்றி. And many pastors invited their colleague pastors to join us together, and I was very happy about that. பல தொலைக்காட்சி மையங்கள் இந்த செய்திகளை ஒளிபரப்பு செய்து உதவி செய்வதற்காக நன்றி. And also the help provided from many different TV stations for the event. I am thankful for that. அனைத்திற்கும் மேலாக இந்த CLF நிகழ்ச்சிக்காக ஜெபிப்பவர்களுக்கு நன்றி. And above all, I'd like to thank the many people who prayed for the CLF. இந்த காலை நேரம் விசேஷித்த விதமாக இன்னொரு பகுதியாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. So for a special time this morning, we have extended one more session this morning. இந்த அருமையான காலை வேளையில் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து 10ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்து வாசிப்போம். And this morning we will read from the New Testament, Hebrews chapter 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1 to 18 வசனம் முடிய நாம் வாசிப்போம். We'll read from the words of Hebrews chapter 10 verses 1 through 18. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் நம்முடைய பாவ மன்னிப்பை குறித்து மிக தெளிவாக கூறுகிற ஒரு அதிகாரம். Hebrews chapter 10 is the scriptures that speak most clearly about our forgiveness of sins. இந்த புத்தகத்தின் 9ஆம் 10ஆம் அதிகாரங்களை நான் வாசிக்கும் பொழுது When I read chapter 9, chapter 10, நமக்காக தேவன் ஏற்படுத்திய நித்திய மீட்பை குறித்து நான் மிகவும் நன்றி கூறியவனாக இருக்கிறேன். think about the eternal plan of God for us. I am so thankful. இந்த விலையேற பெற்ற தேவனுடைய இருதயத்தை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொள்வதற்கு நான் விரும்புகிறேன். And I have the heart to share this precious heart of God with the whole world. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். We'll read from verse 1. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. Come and not the very image of the things, can never with those sacrifices which they offered year by year continually to make the comers thereunto perfect. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? Cease to be offered, because that the worshippers once purged should have had no more conscience of sins. அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோடும் நினைவு கூடுதல் உண்டாயிருக்கிறது. No sacrifices, there is a remembrance again made of sins every year. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே. Possible that the blood of bulls and of goats should take away sins. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். Wherefore, when he cometh into the world, he saith, Sacrifice and offering thou wouldest not, but a body hast thou prepared me. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். Offerings and sacrifices for sin thou hast had no pleasure. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். Then said I, Lo, I come, in the volume of the book it is written of me to do thy will, O God. நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, Sacrifice and offering and burnt offerings and offering for sin thou wouldest not, neither hadst pleasure therein, which are offered by the law. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். Then said he, Lo, I come to do thy will, O God. He taketh away the first, that he may establish the second. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். By the which will we are sanctified through the offering of the body of Jesus Christ once for all. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பலிகளை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். Daily ministering and offering oftentimes the same sacrifices which can never take away sins. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து, But this man, after he had offered one sacrifice for sins forever, sat down on the right hand of God. இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். From henceforth expecting till his enemies be made his footstool. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். For by one offering he hath perfected forever them that are sanctified. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், Holy Ghost also is a witness to us, for after that he had said, அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, Lord, I will put my laws into their hearts, and in their minds will I write them.
அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்கிறார். And their sins and iniquities will I remember no more. இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. Now where remission of these is, there is no more offering for 18ஆம் வசனம் வரையில் வாசித்திருக்கிறோம். We read to verse 18. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1 to 18ஆம் வசனம் வரையில் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தின பாவ மன்னிப்பை குறித்து கூறுகிறது. Hebrews chapter 10 verses 1 through 18 are the scriptures that most clearly record about the forgiveness of sins of Jesus. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது மிக தெளிவாக இயேசு நம்முடைய பாவத்தை கழுவி இருக்கிறார் என்பதை கூறுகிறது. When we read these words, it's so clearly expressed that our sins have been forgiven by the blood of the cross. நான் பாவ மன்னிப்பை குறித்து பேசும்போதெல்லாம் இந்த வசனங்களை வைத்து பேசுவேன். So occasionally when I speak about the forgiveness of sins, I would speak about these words. இந்த வேதத்தை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒருவர் ஞாபகம் வருகிறார்கள். When I think about these scriptures, there is a person that comes to mind. ஒரு இளம் பெண், அவளுடைய பேர் நாம் மீசன். A young lady named Nammi Sun. இந்த வசனங்களை கேட்கும் பொழுதெல்லாம் அவள் எனக்கு நினைவுக்குள் வருகிறாள். Whenever I read these scriptures, she would come to my mind. அவளால் நீண்ட காலம் வாழ முடியும் என்று நாங்கள் யோசித்தோம். No, we hoped that she would be able to live long. மிக இளம் வயதிலேயே அவள் மரித்து விட்டாள். But she passed away at a very young age. ஆனால் அவள் இயேசுவை சந்தித்து பாவமன்னிப்பை பெற்று சந்தோஷப்பட்ட அந்த நாளில் அவளுடைய முகத்தை என்னால் மறக்கவே முடியாது. But the day that she met Jesus, received the forgiveness of sins and rejoiced, I could never forget that face of hers. கிம்சன் நகரத்தில் நமக்கு ரெட்ரீட் மையம் இருக்கிறது. அங்கு நாம் கோடை காலத்திலும் பனி காலத்திலும் புத்துணர்ச்சி முகாம் வைப்போம். We have a big retreat center in Kimchon, and we have the retreat, the summer retreat and winter retreat each year. ஊழியத்தில் பல பேர் இருப்பதால் நாங்கள் ஒரே நேரத்தில் பண்ணாமல் 3-4 பகுதிகளாக பிரித்து பண்ணுவோம். And we have a lot of people in the mission, so we cannot do it all together, so we divide into 3 sessions or 4 sessions. புத்துணர்ச்சி முகாமை 4 பகுதிகளாக செய்யும் பொழுது சில நாட்கள் அங்கு தங்கி இருப்போம். So when we do 4 sessions of retreat, we are staying there for a good while. புத்துணர்ச்சி முகாமின் நேரத்தில் மிகவும் பிஸியாக பல வேலைகள் இருக்கும் எங்களுக்கு. And during the retreat, we're all very busy. There are so many things going on. ஒரு நாள் மதிய உணவிற்கு பிறகு எங்களுக்கு நேரம் இருந்ததால் நாங்கள் பந்து விளையாடினோம். And then one day after lunch, we had some time, and so we were playing ball. எனக்கு வயதாகிவிட்டாலும் Even though I'm old in age, அவ்வப்பொழுது இளம் நபர்களுடன் சேர்ந்து நான் பந்து விளையாடுவேன். occasionally I play ball with the brothers who are younger. ஆரம்பத்தில் என்னால் முடியவில்லை, ஆனால் இப்போதெல்லாம் நான் கொஞ்சம் பரவாயில்லை. In the beginning, I was not very good, but nowadays I'm not so bad. சில நேரங்களில் ஜெயிப்பேன். Occasionally I win. என்னுடைய ஆரோக்கியத்திற்கு நன்றாக இருந்தது. Very good for my health. அந்த நாளிலும் நான் பந்து விளையாடினேன். That day as well, I was playing ball. மதிய உணவுக்கு பிறகு நான் விளையாடினேன். And it was, free time after lunch. ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்தார்கள். But there was this lady, she approached me. நாங்கள் விளையாடிக் கொண்டிருந்தோம். என் அணி ஜெயிக்கும் பாதையில் இருந்தார்கள். Our team was winning. போதகரே, எங்களுடைய உறவினர் வந்திருக்கிறார்கள். She said to me, Pastor, my relative is here. உங்களால் வந்து தேவனுடைய வார்த்தை அறிவிக்க முடியுமா? Go to her and preach the word with her. நான் இன்னும் விளையாட தான் விரும்பினேன். Honestly, I wanted to play ball more. ஏனென்றால் என்னுடைய குழு என்னை விரும்பினார்கள். Need me on the team. ஆனால் உறவினரோடு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டதால் நான் அங்கு சென்றேன். But she wanted me to share the word with her, so I went to go meet the relative. அங்கு ஒரு அழகான இளம் பெண் உட்கார்ந்து கொண்டிருந்தால். அவள் பெயர் நம் மீசன். And it was a pretty young lady looking very frail named Nammi Sun. அவளுடைய தாயாரும் கூட. And her mother as well. துரதிர்ஷ்டவசமாக நம் மீசனுக்கு டிபி நோய் வந்தது. Unfortunately, Nammi's son had tuberculosis. இன்றைய காலகட்டத்தில் டிபி நோய்க்கு அருமையான மருந்துகள் இருக்கிறது. Nowadays, they have really good medicine for tuberculosis. சரியாக மருந்துகளை எடுத்துக்கொண்டால் உங்களால் குணமாக முடியும். If you take the medication properly, pretty much everybody gets healed. மீசோன் டிபி நோய்க்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் நாளில் நான் குணமாகிவிட்டேன் என்று யோசித்தால். But unfortunately, Misan took the tuberculosis medicine and she thought she was all healed. மருந்துகள் எடுப்பதை நிறுத்தினாள். So she stopped taking the medicine. சில நாட்கள் கடந்தது. And some time passed. டிபி நோய் மறுபடியும் வந்தது. The tuberculosis began to relapse. அந்த டிபி நோய் கிருமிகள் And those tuberculosis germs மருந்துகளுக்கு எதிரான சக்தியை உடையது. have immunity against medication. அவள் எந்த அளவுக்கு மருந்து எடுத்தாலும் அது அவளை குணப்படுத்தவில்லை. So now, no matter how much she took the tuberculosis medicine, it would not heal her. 50 கிலோ இருந்தால், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடை குறைந்து போனது. She weighed 50 some kilograms, but she began to lose lots of weight. 20 கிலோகிராம் அளவுக்கு குறைந்து போனாள். And she dropped down all the way to 20 something kilograms. அவள் மிகவும் மெலிந்து போய் காணப்பட்டாள். And she looked very, very frail.
நான் அவரிடத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு பாவமன்னிப்பை குறித்து பேச விரும்பினேன். And I wanted to share the word of God with her to speak to her about the forgiveness of sins. ஆனால் அவள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விரும்பவில்லை. The young lady didn't want to hear the word. அவள் கேட்க மறுத்தாள். She wouldn't listen. ஆதலால் அந்த நாளில் என்னால் அவரிடத்தில் பேச முடியவில்லை. And so that day I couldn't speak anymore with her. நான் அவரிடத்தில் நாளை இந்த நேரத்திற்கு வந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன். And I told her I'll come back tomorrow about this time and share the word with you. ஆனால் அடுத்த நாளில் அவர்களை காணவில்லை. But the next day I couldn't meet the young lady. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு தங்களுடைய வீட்டிற்கு சென்றார்கள் என்று நான் அறிந்தேன். That she left the retreat center and went back home. அந்த நேரத்தில் அவளுடைய பேரோ அவளுடைய தொலைபேசி என்ன எனக்கு தெரியாது. And back then I didn't know her name, I didn't know her phone number. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. And I was a little sad about that. அந்த இளம் பெண் மரித்தும் போகலாம். And because that young lady, she might die. அவள் பாவமன்னிப்பை பெற்றிருந்து மரித்தால் நன்றாக இருக்கும். It'd be good if she received the forgiveness of sins and then died. ஆனால் அவள் எங்கே என்று எனக்கு தெரியாது. But I cannot know where she is. அதன் பிறகு நான் அப்படியே மறந்து விட்டேன். So I just forgot about her and some time passed. ஏறக்குறைய 3-4 மாதங்கள் கழித்து And then maybe about 3-4 months passed. எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. I got a phone call. ஒரு ஸ்திரீ பேசினார்கள். And it was a woman. போதகரையா, நான் மீசனுடைய அம்மா பேசுகிறேன். Pastor, this is Mison's mom. மீசோனுடைய தாயார் எப்படியாவது கொஞ்சம் விசுவாசத்தை மீசோனுக்கு வரவேற்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள். Mison's mom was trying with all of her heart to have Mison have some faith. ஓ, மிகவும் சந்தோஷம், எப்படி இருக்கிறீர்கள்? Oh yes, nice to hear from you. How are you? போதகரே, நாளைக்கு உங்களுக்கு நேரம் இருக்குமா? Pastor, do you have time tomorrow? 3 to 4 வரை 1 மணி நேரம் எனக்கு இருக்கிறது. Yes, I have 1 hour available between 3 and 4 tomorrow. நாளை மதிய நேரத்தில் நாங்கள் அங்கே இருப்போம் என்று கூறினார்கள். And she said, tomorrow afternoon I'll be there at that time. அவர்கள் வேறு நகரத்தில் இருந்தார்கள். She lived in a different city. அதற்கு அடுத்த நாளில் மீசோன் மற்றும் அவருடைய தாயார் வந்திருந்தார்கள். Next day, Mison and her mother came. என்னுடைய இருதயத்தில் பல்வேறு காரியங்களை நான் மீசோனோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். And my heart was packed with words I wanted to share with Mison. நான் அவரிடத்தில் கூறினேன், மீசோன், மக்கள் ஜெபித்து வியாதியிலிருந்து குணப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறாயா? I asked Mison, have you ever heard about people, they received prayer and their sickness was healed? அதன் பிறகு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. Then I was shocked. அந்த இளம்பெண், அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள். The young lady replied, what does that have to do with me? அவள் எரிச்சலானாள். She was angry. ஏய், என்ன ஆயிற்று உனக்கு? Hey, what's wrong? நீ இறந்து போனால் எப்படி? No, what if you die? நான் மரித்து போவதை பற்றி பயப்படவில்லை. Not scared of dying at all. என்னால் அவளிடத்தில் பேச முடியவில்லை. I was unable to speak with her. ஒரு போதகராக அது என்னோட இருதயத்திற்கு வலியை தந்தது. As a pastor, it really broke my heart. நான் அவளை சரியாக வழிநடத்தி அவள் பாவமன்னிப்பை பெற்றிருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். You know, if I could lead her well and she received the forgiveness of sins, and how joyous we would be. ஆனால் அது எடுபடவில்லை. But it wasn't working out. அன்றைக்கு எனக்கு அதிகமான நேரம் இல்லை. And that day I didn't have that much time. அதனோடு நாங்கள் முடித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. No, that was that. அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். And then they left. ஒரு வாரத்திற்கு பிறகு 1 week later, மீசானின் தாயார் மறுபடியும் என்னை அழைத்தார்கள். they called me on the phone again. போதகரே, நாளைக்கு நேரம் இருக்குமா? Pastor, do you have any time tomorrow? ஆம், நிச்சயமாக வாருங்கள். Oh, sure. Please come over. மீசான் வருவதற்காக காத்திருந்தேன். So I waited for Mison to come. எல்லா விதமான சிந்தனைகளும் என்னுடைய மனதிற்கு வந்தது. All kinds of thoughts were crossing my. நான் எவ்வாறு இவளுக்கு தேவனுடைய வார்த்தை அறிவிப்பது? How could I preach the word well to. மறுபடியும் கோபப்பட்டால் என்றால் எப்படி? And what if she gets angry again? நான் எவ்வாறு தேவனுடைய வார்த்தை அவளுக்கு பிரசங்கிப்பது? How am I supposed to share the. நான் மிகவும் குழப்பமடைந்தேன். And my thoughts became all complicated. மீசோனுடைய தாயாரும் மீசோனும் வந்திருந்தார்கள். And Mison's mother and Mison came. நான் கூறினேன், மீசோனு, Spoke Mison. இன்றைக்கு நான் சிறிதாகவும் மிக எளிதாகவும் பகிர்ந்து கொள்கிறேன். Today I'll keep it short and simple. அதனால் நன்றாக கேள். So listen carefully. அதன் பிறகு எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக ஏற்பட்ட பாவமன்னிப்பை குறித்து பேசினேன். And then I spoke to her about the words in Hebrews about the forgiveness of sins through the blood of Jesus. மீசோன் மிக அமைதியாக தேவனுடைய வார்த்தையை கேட்டாள். And Mison so quietly listened to the word. நான் தொடர்ந்து அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். And I kept on checking on Mison's look. Mison, அவளுக்கு எரிச்சல் வந்தால் எப்படி? what if she gets mad? கேட்கவில்லை என்றால் எப்படி? What if she's not listening? நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது முதல் முறையாக அன்று அவ்வாறு யோசித்தேன். First time being like that while I was sharing the word. அவளிடத்தில் ஏறக்குறைய 1 மணி நேரமாக பேசினேன்.
And I spoke to her for about almost 1 hour. வேதத்தில் சில முக்கியமான பகுதிகளை மாத்திரம் எடுத்து I just picked out the key points in the Bible, எளிமையாகவும் simple, புரிந்து கொள்வதற்கு ஏதுவான விதத்தில் easy. அவளிடத்தில் பேசினேன். I spoke to her. 1 மணி நேரத்திற்கு பிறகு அவளுடைய முகத்தை நான் பார்த்தேன். And after an hour, I looked at Misun's face. உண்மையாகவே நான் கூறுவதை இவள் கேட்டாளா? Is she really listening well to what I'm saying? அதன் பிறகு நான் முடித்து விட்டேன். And then I wrapped up. மீசான், Misun, நீ இதை விசுவாசிக்கிறாயா? do you believe this? ஆம் போதகரே, நான் விசுவாசிக்கிறேன். Yes, Pastor, I believe. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. I was stunned. என்னால் நம்ப முடியவில்லை. I couldn't believe it. 1 வாரத்திற்கு முன்பாக மிக கோபமாக இருந்தால், A week ago, she was so angry. மறுபடியும் என்ன கூறுவதென்று தெரியவில்லை. So again, I didn't know what to say. மீசானுடைய தாயாரிடத்திலும் நான் இதை கேட்டேன். And then I spoke to Misun's mother, who was also sitting there. மீசான் அம்மா, இதை விசுவாசிக்கிறீர்களா? Misun's mother, do you believe this? ஆமாம் போதகரே, Yes, Pastor. இயேசு என்னோட பாவத்தை மன்னித்திருக்கிறார். Jesus forgave my sins. அன்று மீசான் மற்றும் அவருடைய தாயார் மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டார்கள். And that day, Misun and her mother had such looks of happiness on their faces. ஆனால் என்னால் இதை நம்ப முடியவே இல்லை. But I couldn't believe it. உண்மையாகவே நம்புவதனால் தான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுகிறாளா? Is she really saying that she believes because she believes? இல்லை என்றால் ஏனோ தானோ என்று கூறுகிறாளா? எனக்கு தெரியவில்லை. Or is she just half-heartedly saying that she believes? I couldn't know. ஆனால் அவ்வாறு இருக்காது என்று யோசித்தேன். I don't think she'd be doing that. அதனால் தொடர்ந்து அவரிடத்தில் நான் பேசினேன். So when I continued to speak to them, மீசானுடைய தாயார் பொறுமையாக கூறினார்கள். Misun's mother quietly opened their mouth. அதாவது சில நாட்களுக்கு முன்பாக She said, actually, a little while ago, அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று மீசானுக்கு சிகிச்சை முடித்துவிட்டு வீடு திரும்ப இருந்தார்கள். they went to the hospital and Misun received treatment and they were about to come home. அப்போது மருத்துவர் மீசானுடைய தாயாரிடத்தில் போவதற்கு முன்பாக என்னை பார்த்து விட்டு போங்கள் என்று கூறினார். You know, the doctor in charge said to Misun's mother, "Ma'am, please see me before you go." ஆதலால் மீசானுடைய தாயாரும் மருத்துவரும் மாத்திரம் பேசினார்கள். So Misun's mother sat down with the doctor, just the two of them. மருத்துவர் கூறினார், And then the doctor said, மீசான் அம்மா, Misun's mother, உங்களிடத்தில் கேட்பதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. to ask of you, இங்கு மீசானை கூட்டி வருவதை நிறுத்துங்கள். stop bringing Misun here. எங்களுடைய மருத்துவமனையில் மீசானை சிகிச்சை செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. At our hospital, there is nothing we can do to treat Misun. நாங்கள் ஏதோ சிகிச்சை தருவது போல நடித்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவர்களாக இது எங்களுக்கு தொல்லையாக இருக்கிறது. But we're just acting like we're giving her some treatment, and this is tormenting us as the conscience of doctors. இங்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் மீசானுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு எந்த இடமும் இருக்காது. Not just this hospital, but anywhere in the world, there is no way to treat Misun's sickness. ஒரு முறை 2 முறை பார்க்கலாம். We can do this maybe once or twice. ஆனால் எதுவும் எடுபடவில்லை. நாங்களும் ஏதேதோ செய்கிறோம். மருத்துவர்களாக இது எங்களுக்கு மிகவும் தொல்லையாக இருக்கிறது. It's not effective at all, and we're just acting like we're giving her treatment. And as doctors, this is tormenting us so much. ஆதலால் இந்த வேண்டுகோளை விடுக்கிறோம். That's why we're asking you for this favor. மீசானை இங்கே கூட்டி வருவதை நிறுத்துங்கள். Stop bringing Misun here. எங்களுடைய மருத்துவமனையில் அவளுக்காக எதுவும் செய்ய முடியாது. Hospital cannot do anything for her. மீசானுடைய தாயார் எனக்கு புரிந்தது என்று கூறி வந்து விட்டார்கள். Said, I understand, and she came out. மீசானை வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டார்கள். And she drove Misun home and dropped her off. அதன் பின் மீசானின் தாய் வெளியே நடந்து சென்றாள். Then the mother walked out the house. மருத்துவர் கூறினார், மீசான் நிச்சயமாக இறந்து போவாள் என்று. And so what the doctor said meant that Misun is gonna die. மீசானின் அப்பா கூட டிபி நோய் வந்துதான் மரித்து போனார். Misun's father had died because of tuberculosis. மீசானின் தாயாருக்கும் ஒரு நுரையீரல் எடுக்கப்பட்டிருந்தது. And Misun's mother also had one lung removed. ஆனால் மீசான் மரித்து போவதை யோசித்து பார்க்கும் பொழுது மீசானுடைய தாயாருக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. And for Misun's mother to be sending Misun away was so painful for her. பூவை போன்ற அழகாக இருக்கும் அவளுடைய இளம் மகள், The flowery young daughter that she has. நான் அவளை மேலே அனுப்ப வேண்டுமா? I have to send her away. மீசானுடைய தாயார் தாங்க முடியாத துயரத்தில் விழுந்து போனார்கள். Misun's mother fell into unbearable sadness. அன்றைக்கு மாலை வேளையில் And that day in the afternoon, அவர்கள் வீட்டை நோக்கி நடந்தார்கள். she walked out her house. மழை பெய்து கொண்டிருந்தது. And it was pouring rain. அவர்கள் மழையில் நனைந்து போனார்கள். She just got rained on. அவர்கள் அப்படியே சாலையில் நடந்து சென்றார்கள். And she just walked in the rain all the streets. மீசோனே, Misun, மீசோன், நீ என்னை விட்டு பிரிந்தால் Misun, if you, நான் எப்படி தனியாக வாழ முடியும்?
How will mommy live all by myself? யாராலும் அவளை புரிந்து கொள்ள முடியவில்லை, யாராலும் அவளை தேற்ற முடியவில்லை. Nobody could understand her. Nobody could comfort her. முழு நாளும் அந்த மழையில் And all day long in the rain, அழுது கொண்டே போனாள். she cried and cried and cried அந்த சாலைகளில் நடந்து சென்றாள். and walked the streets. அதன் பின் மாலை நேரம் வந்தது. And then it became evening. அவள் யோசித்தாள், வீட்டிற்கு போக வேண்டும். And she thought, I should go home now. வீட்டிற்கு செல்ல வேண்டும், ஆனால் சோகமாக உணர்ந்தாள். And she was about to go home, but she felt so sad. ஆனால் வீட்டிற்கு செல்லும் வழியில் திடீரென்று ஒரு யோசனை வந்தது. But on her way home, suddenly she thought, அவளுக்கு தெரிந்த ஒரு ஜோசியர் இருந்தார். there was a fortune teller that she knows. அந்த ஜோசியருக்கு எவ்வாறு மீசோனை காப்பாற்றுவது என்று தெரிந்திருக்கலாம். All right, Misa, that fortune teller might know how to save me. அந்த ஜோசியரை காணச் சென்றாள். So the mother went to the fortune teller. ஜோசியர் அதிர்ச்சியாகி, எதற்காக இந்த மழையில் வந்திருக்கிறீர்கள்? And the fortune teller was shocked. What's going on? Why did you walk around in the rain? அவள் உள்ளே சென்றால், நனைந்து போயிருந்தால், ஆதலால் துண்டு கொடுத்தார்கள், துடைத்துக் கொண்டு அவருடன் சேர்ந்து உட்கார்ந்தாள். And so she walked in soaking wet from the rain, so they gave her a towel, she dried herself and she sat. மீசானுடைய தாயார் பேசினாள். And then Misan's mother said, தயவு செய்து மகளை காப்பாற்றுவதற்கு வழி சொல்லுங்கள். please tell me a way to save my daughter. என்னவாக இருந்தாலும் செய்வேன். I'll do anything. என்னுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் தருவேன். I'll even give up my life. என்னுடைய மகளை மாத்திரம் வாழ வையுங்கள். Please just let my daughter live. ஜோசியக்காரர் சிரித்துக்கொண்டே கூறினார், The fortune teller smiled and மீசோனை காப்பதற்கு 2 வழிகள் இருக்கிறது. said, there are 2 ways to save Misan. அது என்ன? What is it? சீக்கிரம் சொல்லுங்கள். Even tell me. எப்படி அவளை காப்பாற்றுவது? Can I save her? மீசோனுடைய தாயார் கேட்டாள். The Misan's mother asked. ஜோசியக்காரர் கூறினார், நிறைய பணம் கொடுத்தால், And the fortune teller said, if you give a lot of money அதை காணிக்கையாக தந்தால், and do an offering மீசான் ஒரு ஆவியை பெற்றுக்கொள்வாள். and have Misan receive a spirit, அவள் சூனியக்காரியாகி and if she becomes a witch, அவளால் வாழ முடியும். then she can live. மீசானுடைய தாயார், ஓ அப்படியா, இவ்வாறு செய்தால் வாழ்வாளா? நிச்சயமாக வாழ்வாளா? And Misan's mother thought, all right, if that's what it takes, I need to save Misan. இவ்வாறு செய்தால் அவள் வாழ்வாள் என்றிருந்தால், As long as it could save my, நான் என்ன வேணாலும் செய்கிறேன். I'll do anything. ஆனால் அவருடைய இருதயத்தின் மறுபகுதியில், But on one side of our heart, என்னோட அழகான மகளை எப்படி சூனியக்காரியாக்குவது? I don't want to make my pretty daughter into a witch. அது மோசமாக இருக்குமே, அவள் சூனியக்காரியாக மாறுவாளா? Oh, that's horrible, my daughter becoming a witch. அதனால் அவள் கேட்டாள், And then she asked, அந்த 2வது வழி என்னவென்று சொல்லுங்கள். you said that there were 2 ways, right? ஆம், சரி. Yes. ஒன்று மீசான் சூனியக்காரியாக வேண்டும். One is for Misan to become a witch. மற்றொரு வழி என்ன? And what's the other way? ஜோசியக்காரர் கூறினார், The fortune teller said, மற்றொரு வழி, the other way அவள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். is to believe in Jesus, she said. அப்பொழுது மீசானின் தாயார், ஓ அப்படியா, அப்படியானால் இயேசுவை விசுவாசிப்போம். அன்றிலிருந்து இயேசுவை விசுவாசிக்கும் இருதயம் அவளுக்குள் வந்தது. Right then in Misan's mother's heart, all right, that's it. Let's believe in Jesus then. We'll believe in Jesus. அவள் வீட்டிற்கு திரும்பி வந்தாள். And then she came home. மீசான் ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருந்தாள். Misan was already deep asleep. அம்மா கையை நீட்டினாள். And the mother extended her hand கையை அந்த போர்வையில் போட்டு and put her hand under the blanket மீசானுடைய கையை பிடித்துக் கொண்டாள். and held Misan's hand. அதன் பின் தேவனிடத்தில் ஜெபித்தாள். And then she prayed to God. அவள் சத்தமாக ஜெபித்தால் மீசானுக்கு கோபம் வரும். She was afraid if she prays out loud that Misan might get mad. அதனால் தேவனே, God, மீசானை காப்பாற்றுங்கள். please save my Misan. நான் உங்களை நம்புகிறேன் தேவனே. Even you, God. தேவனே, என்னுடைய மீசானை காப்பாற்றுங்கள். God, please save my Misan. அவளுக்குள்ளாக மிகவும் உருக்கமாக ஜெபித்தாள். From within, she prayed sincerely. சில நேரம் கடந்தது. And then some time passed. அம்மா மீசானிடத்தில் கூறினாள், The mother said to Misan, மீசானே, Misan, அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன். there's something mommy wants to tell you. அது என்ன அம்மா? What is it, Mom? அவர்கள் கூறினார்கள், ஒரு காணிக்கை செலுத்தி நீ ஒரு ஆவியை பெற்று சூனியக்காரியாக மாறினால் உன்னால் பிழைக்க முடியும் என்று. They say that if you do an offering and receive a spirit and become a witch, that you can live. அப்போது மீசான் கூறினாள், அம்மா, சூனியக்காரியா,
சூனியக்காரி எல்லாம் ஆக முடியாது. என்னை பார்த்தால் பயமாக இருக்குமே. Misan replied, Mom, I don't want to be a witch. That's so scary. Mom, I don't want to be a witch. அதன் பின் அம்மா பொறுமையாக கூறினார்கள், And the mother quietly said, இப்படி சொன்னால் என்ன செய்வது? இல்லை என்றால் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். Then what are we supposed to do? Otherwise, they said that you have to believe in Jesus. அம்மா, அப்படியானால் இயேசுவை விசுவாசிக்கிறேன். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். சூனியக்காரி எல்லாம் ஆக முடியாது. இயேசுவே விசுவாசிக்கிறேன் என்று கூறினாள். Mom, I'll believe in Jesus. I'll believe in Jesus. I don't want to be a witch. I really don't want to. I'll believe in Jesus. நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு போதகர். I am a preacher that preaches the gospel. பல நேரங்களில் ஒரு நபருடைய வாழ்க்கைக்காக நான் வேதத்தை திறந்து பேசுவேன். Oftentimes, for a person's life, I open up the word and speak. பல நேரங்களில் யோசிப்பேன், இந்த நபருக்கு நிச்சயமாக இது எடுபடாது. And I often feel, it's not going to work for this person. சில மக்கள் மிக மிக தீவிரமாக எதிர்ப்பார்கள். There are people who strongly refuse. ஒவ்வொரு தடவையும் தேவனை இந்த முறை உதவி செய்யுங்கள். And each time I say, God, please help me this time. உதவி செய்யுங்கள், இந்த நபர் பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். Please help us so that this person could receive the forgiveness of sins. பல நேரங்களில் அவ்வாறு செய்திருக்கிறேன். I do that so oftentimes. தேவனை, நான் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர். God, I'm a gospel preacher. இந்த நபர் பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். Allow this person to receive மறுபடியும் பிறக்கட்டும். and be born again. இயேசுவோடு சேர்ந்து வாழ உதவி செய்யுங்கள். To live together with Jesus. அந்த வழியில் பல முறை உணர்ந்திருக்கிறேன். I feel that way oftentimes. அந்த நாளில் அந்த வார்த்தைகளை கேட்டபொழுது, And that day, while listening to those words, தேவன் மருத்துவரை அவ்வாறு கூற செய்திருக்கிறார். it was God who made the doctor say those things. மீசானுடைய தாயார் அவ்வாறு கேட்டிருக்கிறாள். And Misan's mother heard those words மீசானிடத்தில் பேசியிருக்கிறாள். and spoke to Misan. மீசான் சூனியக்காரியாக விருப்பமில்லை என்று கூறினதும், As Misan said that she really doesn't want to become a witch. அவள் இயேசுவை விசுவாசிக்க தீர்மானித்து அவர்கள் வந்தார்கள். And she decided to believe in Jesus, and then they came. அதை குறித்து எனக்கு தெரியாது. And I did not know about that. அந்த நாளில் நான் பயந்தேன், மீசானுக்கு கோபம் வரும் என்று கவனமாக இருந்தேன். And that day I was still afraid that Misan might get angry, and I was very careful. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக நான் கூறிய அனைத்தையும் தன்னுடைய இருதயத்தோடு மீசான் கேட்டாள். But however, for the first time in her life, Misan was listening with all of her heart to what I was saying. அந்த நாளில் மீசான் That day, Misan, சிலுவையில் அறையப்பட்டு மரித்த இயேசுவினுடைய இரத்தத்தின் மூலமாக, through the blood of Jesus who was crucified on the cross, மீசான் பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டாள். Misan received the forgiveness of sins மற்றுமாக and தேவனுடைய விலையேறப்பெற்ற மகளாக மாறினாள். became a precious daughter of God. மீசான் வாய் திறந்து பேசினாள். And Misan opened their mouth. அம்மா, இன்றைக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. Wow, mother, it's amazing today. போதகர் ஒரு மணி நேரமாக பேசுகிறார், நான் ஒரு முறை கூட தும்பவில்லை. Pastor was speaking for over an hour and I didn't cough once. ஒவ்வொரு முறையும் தும்பல் வரும் இல்லையா? Because I cough all the time. அவள் அதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டாள். Saw that about herself and she was so amazed. நான் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர். Everyone, I am a gospel preacher. எனக்கு ஒரு நல்ல காரோ வீடோ இருப்பது மகிழ்ச்சியை தராது. I'm not joyful because I have a nice house or a nice car. அவ்வப்போது மக்களுடன் போராட வேண்டியிருக்கும். Occasionally I argue. மக்களோடு சண்டை போட வேண்டியிருக்கும். I have to fight with people. பலவிதமான சூழல்கள் இருந்தாலும், There are many different circumstances. ஆனால் நான் 1000 10,000 தடவை மரித்தாலும், But even if I die 1,000, 10,000 times, நான் ஒரு போதகராக ஆக விரும்புகிறேன். I want to be a pastor. நான் வயதாகி மரித்தாலும், Even if I die at an old age, எவ்வாறு இயேசுவினுடைய இரத்தம் என்னோட பாவத்தை கழுவினது, how the blood of Jesus washed away my sins. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து, Every day read the Bible அதை படித்து, and study, அதை குறித்து யோசித்து பார்த்து, think about இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுது, I speak these words. அந்த நாளில் மீசான் மற்றும் அவளுடைய தாயார் மிக சந்தோஷமான இருதயத்தோடு கடந்து சென்றார்கள். That day, Misan and her mother, the mother and daughter, they went home with such joyous hearts. ஒரு மாத காலத்திற்கு பிறகு And then after about a month, சுங்னம் பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நமக்கு இருந்தது. we had a big event at the Chungnam University. அந்த அரங்கத்தில் நான் சென்று பிரசங்கித்தேன். And at the auditorium, I preached the word. அதன் பிறகு பின் வழியாக நான் வெளியே வந்தேன். And afterwards, I was exiting through the back door. மீசானும் அவருடைய தாயாரும் எனக்காக காத்து கொண்டிருந்தார்கள். Misan and her mother were there waiting for me. ஓ, நீங்கள் இங்கே? How are you? வணக்கம் போதகரே. நாங்கள் நாற்காலியில் உட்கார்ந்தோம்.
And then we sat down in the chairs என் அறைக்கு சென்று மீசானுக்கு என்ன ஆனது என்றெல்லாம் நாங்கள் பேசினோம். to my room, and I sat down. I spoke with Misan, மீசானுடைய முகம் மிக ஆரோக்கியமாக இருந்தது. and Misan's face looked very healthy. மீசான் அம்மாவிடத்தில் இப்போது எப்படி வாழ்கிறீர்கள்? I asked Misan's mother, so how do you live? அவர்கள் கூறினார்கள், நாங்கள் எங்கள் மூதாதையரிடத்திலிருந்து பல சொத்துக்களை பெற்றிருக்கிறோம். She answered, well, we received a lot of wealth as inheritance from our ancestors. நாங்கள் அதிகமாக்காமல் குறைவாக்காமல் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தோம். The wealth, we just live off of it. மீசானுக்கு நிறைய சாப்பிட வாங்கி தாருங்கள் என்று கூறினேன். Buy Misan lots of delicious things. அது சரிதான், ஆனால் இப்போது நிறைய சாப்பிடுகிறாள், எனக்கு தான் பிரச்சனையாக இருக்கிறது. And sure, but pastor, these days she eats so much, it's giving me trouble. ஏனெனில் டிபி நோயின் மருந்து வயிற்றில் மிகவும் கனமாக இருக்கும். Because tuberculosis medicine is very hard on the stomach. அது வயிற்றுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். Very difficult on the stomach. ஆனால் இப்போது மருந்து சாப்பிடுவதை நிறுத்தினார்கள். Now she quit the medicine from the அவருடைய வயிறு மிகவும் ஆரோக்கியமாக இருந்தது. Her stomach became so much healthy. முகமும் ஆரோக்கியமாக இருந்தது. And her face looked healthier too. என்னால் அதை மறக்கவே முடியாது. I cannot forget that. நான் இருக்கிற நகரத்தில் அவர்கள் இல்லாத காரணத்தினால் Didn't live in the same city as சந்திக்க வேண்டும் என்றால் விண்ணப்பிக்க வேண்டும், அதன் பிறகு அவர்கள் அங்கிருந்து வர வேண்டும். to meet, we have to make appointments or travel far. அவர்கள் என் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள், ஆனால் நான் அவர்கள் வீட்டிற்கு சென்றதில்லை. You know, they had come over to my house, but I had never gone out to meet them. அதன் பிறகு சில காலம் கடந்தது. And then afterwards, some time passed. மீசானை குறித்து நான் மறந்தேன். Forgot about Misan. சில வருடங்கள் கடந்து போனது. Several years passed. ஒரு நாள் மீசான் தாயாரிடத்திலிருந்து எனக்கு தொலைபேசி வந்தது. And one day I got a phone call from Misan's mom. மீசான் மிக ஆரோக்கியமாக இருந்தாள். Afterwards, அவள் பள்ளிக்கு சென்றாள், கல்லூரிக்கு சென்றாள். and she started school again in college. ஆனால் சமீபத்தில் இறைவனடி சேர்ந்தாள் என்று கூறினார்கள். And she told me that, but recently she went to the Lord's bosom. அந்த அழகான மீசான், The pretty Misan, அந்த அன்பான மீசான், the kind Misan. இயேசுவை நம்பி பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டு She believed in Jesus, received the forgiveness of sins, இறைவனடியில் சேர்ந்தாள். and she went to the bosom of Jesus. அவ்வப்பொழுது நான் யோசிக்கும் பொழுது இப்படிப்பட்டவர்கள் என்னுடைய இருதயத்தில் வந்து விட்டு போவார்கள். Occasionally, when things are quiet, I remember many of such people in my heart. நான் மிகவும் வருத்தப்பட்டேன். You know, I was very sad, இப்போதும் நான் அவளை மிஸ் பண்ணுகிறேன். and even now I miss her. ஆனால் இந்த பொல்லாங்கான உலகத்திலிருந்து இப்போது அவள் சமாதானமாக ஆண்டவரோடு இருப்பதற்காக நான் மிகவும் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். And when I think about how she has left this rugged, rough world and she is resting comfortably in the Lord's bosom, இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய இருதயத்தில் பல இருக்கிறது. and these kinds of stories remain so much நான் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது, while I'm preaching the gospel, நான் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு ஐக்கியம் செய்யும் பொழுது, I speak with them individually, அவர்கள் பாவமன்னிப்பை பெற்று they receive the forgiveness of, பல மக்கள் வியாதியிலிருந்து சுகம் பெற்றிருக்கிறார்கள். and there's a lot of people whose diseases were healed. சுங்னாம் பல்கலைக்கழகத்தில் சந்தித்த பிறகு என்னால் மீசானை சந்திக்க முடியவில்லை. And after I met Misan at the Chungnam University, ஏனென்றால் அவர்கள் வேறுபட்ட நகரத்தில் இருந்தார்கள். because she was at a different city. என்னோட வாழ்க்கையில் Everyone in my life, 1962 ஆண்டு 1962, நான் வேதத்தை வாசித்த பொழுது there as I read the Bible, அந்த நாள் அக்டோபர் 10ஆம் தேதி. and that day was 1962, October 7th. அந்த நாள் வரையில் நான் எப்போதுமே பாவியாக இருந்தேன். And until that day, I was always a sinner. நான் இளம் வயதில் இருந்தபோது கொரியா மிகவும் ஏழ்மையாக இருந்தது. Oh, when I was young, Korea was very poor back then. நான் பலமுறை பசியை சந்தித்திருக்கிறேன். So I went through a lot of hunger. எனக்கு வயதாக And as I got older, பலமுறை கோதுமைகளை திருடி சாப்பிட்டிருக்கிறேன். steal wheat from other people's farms and eat them. பலமுறை உருளைக்கிழங்கு திருடி இருக்கிறேன். Potatoes and eat them. ஆப்பிள்களை திருடி சாப்பிட்டிருக்கிறேன். I steal apples and eat them. பலமுறை திருடி இருக்கிறேன். I committed theft என்னுடைய நண்பர்களோடு along with my friends. பாவம் செய்த பிறகு குற்ற உணர்ச்சியின் காரணமாக நான் ஜெபித்திருக்கிறேன். And I will feel so guilty of sin, and I would pray for forgiveness. அதன் பின் நான் வேதத்தை வாசித்தேன். And then I read the Bible. வேதத்தில் என்னுடைய பாவம் கழுவப்பட்டது என்ற நிச்சயம் எனக்கு கிடைத்தது. And in the Bible, I was able to clearly have assurance that my sins were forgiven. அதிலிருந்து என் வாழ்க்கை மாறியது. And from then on, my life started to change. நிச்சயமாக நான் பாவம் செய்தேன், நான் பாவி என்று யோசித்தேன். Surely because I committed sins, I thought I was a sinner. நான் ஒரு பொல்லாங்கானவன், அசுத்தமானவன், Evil, dirty, ஒரு கெட்ட மனுஷன் நான். bad man I was. ஆனால் ஆச்சரியமாக இயேசு சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்தி மரித்தார். As Jesus shed his blood on the cross and died, அவர் எல்லா பாவத்திலிருந்தும் என்னை ரட்சித்திருக்கிறார்.
He saved me out from all these sins. அப்போதிலிருந்து இயேசு என்னுடனே இருக்கிறார். And from then on, Jesus was with me. நான் ஒரு போதகராவதை கற்பனை செய்து பார்க்கவில்லை. I've never imagined that I would become a pastor. ஆனால் ஒரு நாள் நான் பார்த்தபொழுது நான் போதகராக இருந்தேன். But one day I looked back, I had become a pastor. பல மக்களுக்கு இயேசுவினுடைய ரத்தம் பாவத்தை மன்னித்திருக்கிறது என்று கூறியிருக்கிறேன். And I was telling many people that the blood of Jesus has forgiven our sins. தொடர்ந்து இப்போது வரை அந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். And I've continued to speak those words till now. 1962 From 1962 இப்போது வரை until now. ஏறக்குறைய 60 வருடங்களாக அப்படிதான் வாழ்கிறேன். For about 60 years, that's how I've been living. பல மக்கள் பாவமன்னிப்பை பெற்று மாறுவதுதான் எனக்கு நன்றிக்குரிய காரியம். And the thankful thing is that I saw so many people receiving the forgiveness of sins and changing. மறுபடியும் நான் வேதத்தை வாசித்த பொழுது, And so I read the Bible again and again and again. திருமணம் செய்வதற்கு முன்பாக, before getting married. என்னோட வாழ்க்கையில் நான் வேதத்தை வாசிப்பதற்காக, Up until then, to read the Bible in my life. தூக்கத்தை குறித்து பல புத்தகங்களை வாசித்திருக்கிறேன். I read lots of books about sleeping. எவ்வாறு தூக்கத்தை குறைப்பது, How to reduce sleep. எவ்வாறு என்னுடைய நேரத்தை கடைபிடிப்பது, And how to optimize my time. பல நாட்கள் நாள் முழுவதும் நான் வேதத்தை கையில் ஏந்தியவாறு வாழ்ந்திருக்கிறேன். And there were many days when I would not let go of the Bible all day long from. பல நாட்கள் இரவு தூங்க செல்லும் பொழுது கையில் வேதத்தை ஏந்தியவாறு சென்றிருக்கிறேன். And many times I would go to bed at night with holding the Bible in. ஒவ்வொரு முறையும் வேதத்தின் வார்த்தைகள் என் இதயத்தில் வந்த பொழுது, Each time the words of the Bible one by one entered my heart. என் வாழ்க்கை மாறியது. My life started to change. என்னுடைய லட்சியங்கள் எல்லாம் எனக்குள்ள இருந்து சென்றது. And my ambitious things began to all leave. இயேசுனுடைய வார்த்தை என்னோட இதயத்தோடு மோதியது. And the words of Jesus Christ began to clash into my heart. ஆதலால் எனக்கு எபிரேய புத்தகத்தை மிகவும் பிடிக்கும். Therefore, I especially liked Hebrews. எபிரேயர் புத்தகத்தை பலமுறை வாசித்திருக்கிறேன், ஏறக்குறைய மனப்பாடம் செய்திருக்கிறேன். I read the book of Hebrews so much that I could pretty much memorize the whole book. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் தான் இன்றைக்கு CLF உடைய கடைசி பகுதி. And Hebrews chapter 10, today is our last session for the CLF. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Hebrews chapter 10 verse 1. இதைதான் நான் பிடித்துக்கொண்ட வசனம். இதுதான் நான் பிடித்துக்கொண்ட வசனம். That I held. இந்த வார்த்தைகளை இன்று காலையில் நான் பிரசங்கிப்பதற்காக இருக்கிறேன். And I had been thinking to share these words this morning. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எவ்வாறு துவங்குகிறது? 10 verse 1 begin. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால். For the law having a shadow of good things to come and not the very image of the things. நியாயப்பிரமாணம் வரப்போகிற நன்மைகளின் நிழல். The law is a shadow of good things to come. அது அதன் பொருளாய் இராமல். And not the very image of the things. இந்த நியாயப்பிரமாணத்திற்கு பல அர்த்தங்கள் வருகிறது. The law, it holds many meanings. அது எப்படி என்றால், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திக் கொண்டு எகிப்திலிருந்து சென்ற பொழுது சீனாய் மலையில் மோசே தேவனிடத்திலிருந்து பெற்ற அனைத்து தேவனுடைய வார்த்தைகளும் தான் நியாயப்பிரமாணம் என்று கூறப்படுகிறது. Sometimes when Moses was leading the Egyptians out from the Israelites out from Egypt, and on Mount Sinai, all the words Moses received of God there is called the law. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்த பொழுது, when he was leading the Israelites out of Egypt, கிமு 1491ஆம் ஆண்டு, BC 1491, இயேசு வருவதற்கு 1491 வருடங்களுக்கு முன்பு, 1491 years before Jesus. இது வேதத்தில் போடப்படவில்லை. This is not a number in the Bible, எகிப்து வரலாற்றில், but through the history of இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து போனபோது கிமு 1491 என்று கூறுவார்கள். the Israelites went out of Egypt was 1491 BC. 1500 வருடங்கள் இயேசு வருவதற்கு முன்பாக, So about 1500 years before Jesus, இயேசு வந்த பின் 2000 வருடங்கள் கழித்து, and then 2000 years after Jesus. ஆதலால் இன்றிலிருந்து சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக, Therefore this was about 3500 years ago from now. நியாயப்பிரமாணம் என்ன கூறுகிறது என்றால், Here what the law is saying is, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தினார். God led the people of Israel out from Egypt. அவர்கள் எகிப்தில் இருந்தபோது எகிப்து ராஜா பார்வோனுடைய கட்டளையின் கீழ் இருந்தார்கள். When they were in Egypt, the words and the commands of Pharaoh was the law. அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து வனாந்தரத்தில் சென்ற பொழுது தேவன் நியாயப்பிரமாணமாகிய 10 கட்டளைகளை அவர்களுக்கு தந்தார். After they came out of Egypt and when they were in the wilderness, God wrote the 10 commandments on the 2 tablets of stone and gave it to them as law.
நியாயப்பிரமாணத்திற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறது. And in the law, there are two meanings. ஒன்று அந்த 10 கட்டளைகள். One is the 10 commandments. என்னையன்றி வேறு தேவன் இருக்க வேண்டாம். You shall have no other. உங்களுக்காக சொரூபங்களை உருவாக்க வேண்டாம். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம். The Lord's God. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். To keep தகப்பன் தாயை கனம் பண்ண வேண்டும். thy parents. கொலை செய்யாதே, Shall not murder. விபச்சாரம் செய்யாதே, Commit adultery. திருடாதே, Thou shalt not steal. பொய் சாட்சி சொல்லாதே, Shall not give களவு செய்யாதே. false. Thou shalt. இந்த 10 கட்டளைகள் நியாயப்பிரமாணமாக வெளிப்படுத்தப்படுகிறது. The 10 commandments is expressed as the law. மற்றும் பல விஷயங்களில் And in some instances, எல்லா கட்டளைகளும் அந்த பலிகளை குறித்ததான கட்டளைகள் போன்றவையும் கூட நியாயப்பிரமாணமாக வருகிறது. all laws and laws, including the laws of the offering, all that inclusively is referred to as the law. எபிரேயர் 10 அதிகாரம் 1 வசனத்தில் வருகிற நியாயப்பிரமாணமானது So the law referred to in Hebrews chapter 10 verse 1, 10 கட்டளைகளை மாத்திரமல்லாமல் வேறு சில காரியங்களையும் குறித்து கூறுகிறது. it's a little different than referring to just the 10 commandments. வெள்ளாட்டுக்கடா இளங்காளைகளை கொன்று பலி செலுத்துவதில் கூட நியாயப்பிரமாணம் வருகிறது. There are the laws of the offerings of killing lambs and killing calves. தேவன் மோசேயினிடத்தில் 10 கட்டளைகளை 2 கற்பலகைகளில் எழுதி கொடுக்கிறார். அதை மோசே கீழே எடுத்துக்கொண்டு வருகிறார். So God gave the 10 commandments, the 2 tablets of stone, to Moses, and Moses was going to bring them down from the mountain. ஆனால் தேவன் மோசேயை பிடித்துக் கொண்டார். God held Moses. கொஞ்சம் பொறு. Hold on a minute. அதன் பிறகு 40 நாட்களுக்கு And then for 40 days, சீனாய் மலையின் மேலே on top of Mount Sinai, தரிசனத்தின் மூலமாக மோசேயினிடத்தில் பரலோகத்தின் தேவாலயத்தை காண்பிக்கிறார். through a vision, God showed to Moses the whole temple which is in heaven. இதுதான் பலிபீடம், This is the altar. இதுதான் வெண்கல தொட்டி, This is the laver. இது அப்பத்தின் மேஜை, The bread. இது குத்து விளக்கு, This is the lampstand. இது தூபபீடம், The altar of. இது சாட்சி பெட்டி. This is the ark of the covenant. இதைதான் மோசே 40 நாட்களுக்கு பார்த்தார். That's what Moses saw for 40 days. சரியான அளவை குறித்துக் கொள்கிறார். And he wrote down the precise measurements. அதை அவருக்கு தந்து தேவன் கூறுகிறார், And the Lord gave it to him and said, நீ இந்த மலையிலிருந்து இறங்கின பிறகு once you get down from the mount, இந்த மலையில் நான் உனக்கு காண்பித்த சாயலைப் போலவே நீ பூமியிலும் சென்று அமைக்க வேண்டும். in the exact image as I've shown you from the mount, build a temple. அவர் பரலோகத்தின் வாசஸ்தலத்தின் சாயலுக்கு ஒப்பாகவே அதை பூமியில் கட்டினார். And so he built a temple in the exact same image as the one in heaven. பரலோகத்தில் இருக்கிற வாசஸ்தலம் நித்தியமானது. The temple that is in heaven, it's a permanent building. ஆனால் அந்த நேரத்தில் வனாந்தரத்தில் தொடர்ந்து அவர்கள் நகர்ந்தார்கள். At that time, they were continually traveling in the wilderness. ஆதலால் அது கூடாரத்தின் வழியில் அமைக்கப்பட்டது. It was made in the form of a அனைத்தும் சரியாக அமைக்கப்பட்டது. and everything was made the same way. அதை டேபர்நெக்கல் என்று அழைப்பார்கள், சரிதானே? Therefore, it is called a tabernacle, right? அதற்கு அர்த்தம் அது ஆசரிப்பு கூடாரமாக அமைக்கப்பட்டது. Meaning it is a temple made of tent. அந்த இடத்தில் பலிபீடம், வெண்கல தொட்டி அனைத்தும் இருக்கிறது. And there they have the altar, the laver, and on. பாவம் செய்கிற மக்கள் Therefore, the people who committed sins, ஒரு வெள்ளாட்டு கடாவையோ இளங்காலையோ கொல்லும் பொழுது when they would kill lambs or goats, அதனுடைய கழுத்தை வெட்டி அதிலிருந்து ரத்தம் எடுத்து slash the neck of the lamb and get the blood, அதை கொன்று and kill the lamb, பலிபீடத்தின் கொம்புகள் இருக்கும், and there are horns on the altar, அதில் இந்த ரத்தத்தை பூசுவார்கள். and they would put the blood on the horns of the altar. சாட்சி பெட்டியின் மீது மூடி இருக்கும், And there is the lid of the ark. அந்த மூடியை தான் That lid is called, கிருபாசனம் என்று அழைப்பார்கள். it's called the mercy seat, பாவ நிவர்த்தி. seat of atonement. ஆங்கில வேதத்தில் mercy seat என்று வருகிறது, கிருபையின் ஆசனம் என்ற அர்த்தம். And so in the English Bible, it's called the mercy seat, the seat of mercy. ஆனால் இன்னொரு அர்த்தம் But the other meaning is, பாவ நிவர்த்தியின் ஆசனம் என்ற அர்த்தம். it's called the seat of atonement, பாவம் மன்னிக்கப்படுவதின் இடம், the place where sin is forgiven. அதை மூடிவிட வேண்டும். And so they close that lid. ஆதலால் அந்த ரத்தத்தின் மூலமாக Therefore, with that blood, அதை கிருபாசனத்தின் மேல் தெளிப்பார்கள். they sprinkle it on the seat of atonement, அந்த பலிபீடத்தின் மேல் கொம்புகள் இருக்கும், or on the altar there's the horns. அந்த ரத்தத்தை பலிபீடத்தின் கொம்புகள் மேல் பூசுவார்கள் Put the blood on the horns of the altar மற்றும் பாவ நிவாரண பலி செலுத்தி and give the sin offering, பாவம் மன்னிக்கப்படும். and through it sin is forgiven. இங்கு நியாயப்பிரமாணத்திற்கு 2 அர்த்தங்கள் வருகிறது. And so here the law, it has 2 meanings. இந்த நியாயப்பிரமாணம் என்பது 10 கட்டளைகள் என்கிற பொருளையும் குறிக்கும். The law can refer to the law, the 10 commandments. மற்றொன்று Another is நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்துவது. அந்த பலி செலுத்துவதின் பிரமாணமும் நியாயப்பிரமாணம் தான்.
giving offerings according to the law. The offering laws, that is also referred to as the law. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நியாயப்பிரமாணம் என்று வருகிற இந்த நியாயப்பிரமாணம், When it says for the law in Hebrews chapter 10 verse 1, this இந்த நியாயப்பிரமாணம் எதை குறிக்கிறது என்றால் law that this is referring to, 10 கட்டளைகளை குறிக்கவில்லை. it is not referring to the 10 commandments. இது பலி செலுத்தும் போது இருக்கிற பிரமாணத்தை, அந்த நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. It is referring to the offering laws, the laws about offering. இதனுடைய அர்த்தம் புரிகிறதா? Everyone, do you understand? புரிகிறது என்றால் நீங்கள் கையை தூக்குங்கள் பார்ப்போம். Raise your hand and let me know if you understand. அனைத்து பேரும் நன்றி, Yes. மிக்க நன்றி, மிக்க நன்றி. Your hand. Thank you. நான் இங்கு திரையில் பார்க்கிற முகங்கள், And the faces on the screens that I see, 200 பேருடைய முகங்களை தான் பார்க்க முடியும். I could only see the faces of 200 people. இப்போது 1000 10000 மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். I think tens of thousands of people are watching right now. ஆனால் தற்போது 200 பேருடைய முகங்களை தான் பார்க்க முடிகிறது. But right now, I only see the faces of 200 people on the screen. அனைவரும் கொரிய மக்கள் தான். They're all Korean. ஆன்லைன் மூலமாக உலகத்தில் பல ஜனங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். And I know that through online, many people all around the world are watching right now. நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது. For the law having a shadow of good things to come and not the very image of the things. இதற்கு என்ன அர்த்தம்? What does this mean? நியாயப்பிரமாணம் என்பது 10 கட்டளையை குறிக்கவில்லை. For the law, this is not referring to the 10 commandments. இது பலி செலுத்துகிற பிரமாணம். It's about the offering law. நீங்கள் பாவம் செய்தால், If you sin, லேவியராகமம் 4:27 Leviticus 4:27, சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாதை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால், common people sin through ignorance while he doeth somewhat against any of the commandments of the Lord concerning things. தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண்குட்டியை பலியாக கொண்டு வந்து, Or if his sin which he hath sinned come to his knowledge, then he shall bring his offering, a kid of the goats, a female without blemish. அவன் தான் செய்த பாவத்து நிமித்தம் For his sin which he hath sinned. பாவ நிவாரண பலியின் தலைமையில் தன் கையை வைத்து, And he shall lay his hand upon the head of the sin offering. இங்கு பாவ நிவாரண பலியின் கட்டளை. And so is the law of the sin offering. ஜோசப் போதகர் பாவம் செய்தால், If Pastor Joseph commits பழைய ஏற்பாடு காலத்தில் in the times of the Old Testament, அவர் பழுதற்ற பெண்ணாட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும். he would have to bring a female goat without blemish. அவர் பாவம் செய்தார், He has committed sin. தான் செய்தது பாவம் என்று தெரிய வரும்பொழுது, Once he realizes that he has committed sin, பாவ மன்னிப்பை பெற விரும்பும் பொழுது when he wants to receive the forgiveness of sin, அவர் பெண்ணாட்டுக்குட்டியை கொண்டு வருவார். brings over the female goat அதன் பிறகு அதன் தலைமேல் கை வைப்பார். and does laying on of hands upon the head of that goat. எனக்கு தலைமேல் கை வைப்பதென்றால் என்னவென்று தெரியவில்லை. I didn't know about the laying on of hands very well. எதற்காக இந்த ஆட்டின் தலை மீது கை வைக்கிறார்கள்? Why do they do the laying on of hands upon the head of the lamb or the goat? போதகரை நியமிக்கும் போது தலைமேல் கை வைப்போம். We do the laying on of hands for pastor or மூப்பரை நியமிக்கும் போது தலைமேல் கை வைப்போம். laying on of hands for elder ordination. எதற்காக ஆட்டின் தலை மீது கை வைக்க வேண்டும்? Why are you doing laying on of hands upon the head of the lamb or the? அதை போதகராக்குகிறோமா? Are they ordaining a lamb pastor? ஆட்டை போதகராக்க முடியாது. You're not going to ordain a goat. ஏன் தலை மீது கை வைக்க வேண்டும்? Why do they do the laying on of hands? எனக்கும் வேதம் வாசிக்கும் போது பல கேள்விகள் வந்தது. Actually, when I'm reading the Bible, I also have many questions. ஆனால் வேதத்தில் இணை இருக்கிறது. But in the Bible, surely there's a mate. இங்கு தலை மீது கை வைக்கிறார் என்று இருக்கிறது. Here it says he does the laying on of hands. ஆனால் இந்த வார்த்தை நினையை கண்டுபிடித்தால் If you find the mate to that word, நிச்சயமாக தலை மீது கை வைக்கும் நோக்கத்தை பார்க்க முடியும். surely you can see the purpose of the laying on of hands. இது தெரியாமல் வேதத்தை பலமுறை வாசித்தேன். I didn't know this, so I read the Bible many times. வாசித்தாலும் எனக்கு தெரியாமல் அப்படியே கடந்து போனேன். Even though I read it, I didn't know and I passed it. ஆனால் ஒரு நாள் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 21 வாசித்தேன். Today I read Leviticus 16 verse 21. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து, Aaron shall lay both his hands upon the head of the live goat. அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களையும் சுமர்த்தி, Pass over him all the iniquities of the children of Israel and all their sins, அந்த பாவங்களை அந்த ஆட்டின் தலை மீது சுமர்த்தி, putting them upon the head of the goat. என்னுடைய பாவத்திற்கு பாவ நிவாரண பலி தருவதற்கு என்னுடைய பாவங்களை அதன் மேல் செலுத்த வேண்டும். And so to give the sin offering for my sins, I have to place my sins onto the. தலையின் மீது கை வைக்கும் போது பாவம் அதன் மீது சுமர்த்தப்படுகிறது. And if you do the laying on of hands upon the goat, that's when the sin moves over onto the goat. இது பார்ப்பதற்கு மிக எளிமையாக இருக்கிறது. ஆனால் Everyone, this seems very simple, but இயேசு ஒருமுறை தலை மீது கை வைத்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். Jesus one day received the laying on of hands. யோவான் ஸ்நானகர் யோர்தான் நதி அண்டையில் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தார். The Baptist was giving baptism at River Jordan. இயேசு யோவான் ஸ்நானகரிடத்தில் வருகிறார்.
One day, Jesus came to John the Baptist. எனக்கு ஞானஸ்தானம் கொடு என்று கூறுகிறார். He said, I like to be baptized. யோவான் அவருக்கு தடை செய்கிறார், நீங்கள் தான் ஞானஸ்தானம் தர வேண்டும் என்று கூறுகிறார். John tried to stop him. You need to baptize me, and you want me to baptize you? அப்போது இயேசு என்ன கூறுகிறார் என்றால், Right then, what did Jesus say? இப்போது இடம் கொடு. Suffer it to be so now. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. For thus it becometh us to fulfill all righteousness. எல்லா நீதியும் நிறைவேற்றுவது என்றால் என்ன அர்த்தம்? What does it mean, fulfill all righteousness? எல்லா பாவமும் கழுவப்பட்டால் When all sins are forgiven, எல்லா நீதியும் நிறைவேற்றப்படும். then all righteousness is fulfilled. பழைய ஏற்பாட்டில் In the Old Testament, நீங்கள் பாவ நிவாரண பலியை தந்தால் when you give the sin offering, அந்த ஆட்டுக்குட்டி கொண்டு வரப்பட்டு கொல்லப்பட்டு அப்படியே பாவம் கழுவப்படும் என்று இல்லை. you don't just bring the lamb and dies and it forgives your sin. நாம் அதன் தலை மீது கை வைக்க வேண்டும். You have to do the laying on of hands on the head. எல்லா பாவத்தையும் அதன் மீது சுமர்த்தின பிறகு And after placing all the sins on the lamb, அந்த ஆடு மரிக்க வேண்டும். and then put to death, நம்முடைய பாவம் அதன் மீது சுமத்தப்பட்டு அது மரித்து நம்முடைய பாவம் கழுவப்படும். sin has been placed on it, put to death, and then our sins are forgiven. இயேசு நம்முடைய பாவத்திற்காக மரிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். Jesus came to this earth to die for our sins. இந்த உலகத்தில் 30 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு After he lived for 30 years in this world, கடைசி 3 வருடங்களுக்கு அவர் சுவிசேஷத்திற்காக வேலை செய்தார். for the final 3 years, he worked for the gospel of the Lord. ஒரு நாள் யோவான் இடத்திற்கு சென்று இயேசு ஞானஸ்தானம் பெறுகிறார். And one day he goes to John and Jesus gets baptized. யோவான் மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்தானத்தை தந்து கொண்டிருந்தார். John was giving the baptism of repentance. ஆனால் இயேசுவினிடத்தில் பாவம் இல்லை. Jesus has no sin. அவர் மனம் திரும்ப வேண்டிய காரணமே இல்லை. There is no reason at all for him to repent. அவர் மனம் திரும்புதல் ஞானஸ்தானத்தை பெற வேண்டிய அவசியமும் இல்லை. And there is no need for him to receive the... ஆனால் இயேசு யோவான் ஸ்நானகரிடத்தில் ஞானஸ்தானம் பெற வந்தார். But Jesus said he wanted to be baptized by John. ஆதலால் யோவான் தடை செய்தார். But John refused. நான் உங்களிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள நீங்கள் இடத்தில் வருகிறது என்ன? I have need to be baptized of thee, and comest thou to me? அப்போது இயேசு சரியான பதிலை தருகிறார். Right then Jesus gave a clear answer. இப்போது இடம் கொடு. Suffer it to be so now. இதுதான் எதற்கு? For thus it becometh us எல்லா நீதியும் நிறைவேற்றுவதற்கு ஏதுவா இருக்கிறது. to fulfill all righteousness. நீதித்துவத்திற்கு எதிர்ப்புறம் பாவம். The opposite of righteousness is sin. எல்லாம் நீதியும் நிறைவேற்றுவது என்றால் Fulfill all righteousness means, எல்லா பாவங்களையும் கழுவுவது என்ற அர்த்தமாகும். in other words, means forgiving all sin. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆடு கொல்லப்படும் பொழுது Therefore, in the Old Testament, when a lamb சாதாரணமாக கொல்லப்படவில்லை. just die, ஆசாரியர் அதன் தலை மீது கை வைப்பார். they do the laying on of hands upon the priest does the laying on of hands on the head of the lamb. நீண்ட காலமாக இதற்காக பதிலை நான் வேதத்தில் தேடிக் கொண்டிருந்தேன். And for a very long time, I searched the Bible to find the answer to this. கொஞ்சம் நாள் கழித்து But then after some time, லேவியராகமம் 16:21 in Leviticus 16, verse 21, அதன் தலைமேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து Aaron shall lay both his hands upon the head of the live goat, அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு pass over him all the iniquities of the children of Israel and all their sin. இங்கு இது முக்கியமான வார்த்தை என்றால் Here the key word is அந்த எல்லா பாவங்களையும் வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலைமேல் சுமர்த்தி all their sins, putting them upon the head of the goat. ஆதலால் பழைய ஏற்பாட்டின் பாவ நிவாரண பலியின் போது Therefore, the sin offering of the Old Testament, வெள்ளாட்டுக்கடாவோ இளங்காலையோ நம்முடைய பாவத்தை எடுப்பதற்கு for the lamb or the goat to take away our sin, நாம் பாவத்தை நிமித்தமாக அதன் தலை மீது கை வைக்கும் பொழுது for our sins, doing the laying of hands upon the head of the lamb, நம்முடைய பாவம் ஆட்டின் தலைமேல் சுமர்த்தப்படுகிறது. that placing our sin அந்த ஆட்டின் தலைமேல் onto the lamb, onto the goat. அதன் தலை மீது கை வைக்கப்பட்ட பிறகு After the lamb received the laying on of hands, அடுத்த முறைமைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. it is taken to the next step. அடுத்த முறைமை என்னவென்றால் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. And it takes the next step, the next walk, and that walk is called the Lamb of God, which taketh away the sin of the world. தலை மீது கை வைக்கும்போது பாவம் அதன் மேல் சுமர்த்தப்படுகிறது. So through the laying on of hands, the sin has been placed upon the lamb. அதனோட பாவத்தை சுமர்ந்து கொண்டு போகிறது. The lamb is carrying that sin அது மரணத்தை நோக்கி போகிறது. on the path of heading towards death. பாவத்தை சுமந்திருக்கிற ஆடு. The lamb that takes away the sin. ஆதலால் இயேசுவும் நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் மரிக்க வேண்டும். Therefore, Jesus, he needed to die on the cross for our sins. அவருடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவத்தை கழுவினார். Through his death, he forgives all our sins. அப்போது எல்லா நீதியையும் நிறைவேற்றினார்.
Right then, all righteousness is fulfilled. ஆதலால் அவர் மீது பாவத்தை அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து, Therefore, to receive the sins upon himself, Jesus, யோவான் ஸ்நானகர் இயேசுவுக்கு யோர்தானில் ஞானஸ்நானம் தந்த பொழுது John the Baptist baptized Jesus. அவருடைய தலையின் மீது கை வைத்தார். He does the laying on of hands on his head. இயேசு இப்போது பாவத்தை சுமந்து கொண்டதால், Because Jesus is a sinner. பாவமன்னிப்பை பெறுவதற்காக அவர் ஞானஸ்நானம் பெறவில்லை. And laying on of hands to receive the forgiveness of sins. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டி என்பதால், Because Jesus is the Lamb of God. அவர் உலகத்தின் பாவத்தை அவர் மேல் எடுத்துக்கொண்ட முறைமை. The process of him putting on the sin of the world. ஆதலால் இயேசு யோவானிடத்தில் கூறுகிறார், So Jesus said to John, இப்போது இடம் கொடு. suffer it to be so now. இதுவே எதற்கு? For thus it becometh us எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்கு ஏதுவா இருக்கிறது. to fulfill all righteousness. எல்லா நீதியும் நிறைவேற்றுவது என்றால் Fulfill all righteousness means நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதாகும். forgiving all of our sins. இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். Jesus got baptized. பரிசுத்த ஆவி அவர் மேல் புறாவை போல இறங்கினார். Holy Spirit of God came upon him like a dove, தேவனுடைய சத்தம் கேட்டது, and the voice of God was heard. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். This is my beloved Son in whom I am pleased. இயேசு நம்முடைய பாவத்தை எடுத்துக்கொள்வதிலிருந்து தப்பி ஓடவில்லை. So Jesus did not hide and run away from carrying our sin. நம்முடைய பாவத்தை எடுத்துக்கொண்டதன் அடையாளமாக அவர் தலைமையில் கை வைக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார். To carry our sins, he received the laying on of hands and the baptism. ஆச்சரியமாக யோவான் 1:29 So amazingly in John chapter 1 verse 29, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, the next day John seeth Jesus coming unto him and saith, அதற்கு முன்னாளில் அவர் ஞானஸ்நானம் பெற்றார். day before Jesus, மறுநாளிலே இயேசு தன்னிடத்தில் வருவதை யோவான் காண்கிறார். and then the next day John saw again Jesus coming to him. அப்போது யோவான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. Right then John says, behold the Lamb of God which taketh away the sin of the world. யோவான் கூறினதை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லலாமா? Everyone, shall we all say what John just said? நான் முதலாவது கூறுகிறேன், பின்பற்றுங்கள். First, so you repeat. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. Behold the Lamb of God which taketh away the sin of the world. ஆம், நன்றி. Thank you. அன்றைக்கு நாம் அனைத்து பாவங்களும் இயேசுவின் மீது சுமர்த்தப்பட்டது. Right then, all of our sins had been placed on Jesus. மற்றும் சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக நம்முடைய பாவ பலியாக அவர் மாறினார். And through being crucified, he became the offering and forgave our sin. எபிரேயர் 10:1 என்ன கூறுகிறது? What Hebrews chapter 10 verse 1 is telling us, நியாயப்பிரமாணம் வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால், the law having a shadow of good things to come and not the very image of the things. செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. Never with those sacrifices which they offered year by year continually make the comers thereunto perfect. இங்கு நியாயப்பிரமாணம் என்று கூறப்பட்டிருக்கிறது. எந்த நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது என்றால் அந்த பலிகளை குறித்த நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. And here it says for the law, this is referring to the offering laws. நியாயப்பிரமாணத்தின்படி ஆடுகள் கொல்லப்படுவது, இளங்காளைகள் கொல்லப்படுவது என்பது, And so in the laws, killing lambs, killing calves, நன்மைகளின் பொருளாக வருகிறதா, பொருளாக வரவில்லையா? are they the very image or not? இல்லை, They are not. உண்மையான பொருள் இல்லை. They are not the real thing. இவைகளெல்லாம் ஒரு முன்னோடி. These are a preview. நம்முடைய பாவத்தை கழுவுவதற்காக வரப்போகிற அந்த நிஜமான பொருளை கற்றுக் கொடுப்பதற்காக, In order to teach us about that which is to come to forgive our sins. உண்மையான பொருள் என்பது இயேசு நம்முடைய பாவத்திற்காக வந்து சிலுவையில் அறையப்பட்டு மரிப்பது. The real thing is Jesus being crucified and forgiving our sins. அந்த பழைய ஏற்பாட்டின் ஆடுகள் மரிப்பது பாவ நிவாரண பலிகள் என்பது, Through the death of the lamb, the offering laws of the Old Testament, ஆம், அவைகள் பலியிடப்படுவதன் மூலமாக பாவங்கள் கழுவப்பட்டது. ஆனால் through those offerings sin is forgiven, but அவைகள் உண்மையான பொருள்கள் இல்லை. those are not the real thing. உண்மையான பொருளான இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவத்தை சிலுவையில் கழுவுவார் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக அவைகள் நிழலாய் மாத்திரம் இருந்தது. It is a preview, a shadow to teach us of the good things to come, of Jesus coming and forgiving our sins at the cross. ஆமென், Amen. ஆமென். Amen. அப்படியானால் So everyone,
இயேசு நம்முடைய பாவத்திற்காக வந்து மரிப்பது மற்றும் அந்த பலிகளுக்கு என்ன வித்தியாசம்? Then Jesus dying on the cross to forgive our sins versus the offerings of the law, what is the difference? முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது. There's a very important difference. நியாயப்பிரமாணத்தில் In the law, நாம் ஆடுகளை கொன்று பலி செலுத்தினோம். you give offerings by killing lambs. அதன் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தில் பூசுவோம். You take the blood and put it on the altar, அந்த பலிபீடத்தின் கொம்புகள் மீது. horns of the altar. அது பரலோக வாசஸ்தலத்தின் பலிபீடமா இந்த பூமியின் வாசஸ்தலத்தின் பலிபீடமா? Is that at the altar at the temple in heaven or at the altar at the temple on earth? அது எது? Which is it? பரலோகத்தில் இருப்பதா? Is it the one in the heaven? அவர்கள் இரத்தத்தை பரலோகத்தின் பலிபீடத்தின் மீது தெளிப்பார்களா? The blood at the altar which is நியாயப்பிரமாணத்தில் in the law? இல்லை. No. இல்லை, சரிதான். That's right. ஏன்? Why? நம்மால் பரலோகத்துக்கு போக முடியாது. Because we can't go up. பரலோகத்திற்கு சென்று இரத்தத்தை பூச முடியாது. We can't go up there and put the blood. ஆதலால் இந்த பூமியில் இருக்கிற பலிபீடம், Therefore the altar on earth, பரலோகத்தின் வாசஸ்தலத்தில் இருக்கிற பலிபீடத்தில் எவ்வாறு ரத்தம் பூசப்பட்டு நம்முடைய பாவம் கழுவப்படும் என்பதன் முன்னோடி. it was made in the image of the altar in heaven to explain to us how the blood would be put on the altar in heaven to forgive our sin. இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. And there's another more important reason. இப்போது நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் Right now, this world that we live in right now, காலத்தின் அடிப்படை இருக்கிறது. it is called the realm of time. காலத்தின் அடிப்படை. Realm of time. காலத்தின் அடிப்படையில் In the realm of time, கடந்த காலம் இருக்கிறது. there's the past, நிகழ்காலம் இருக்கிறது. the present, எதிர்காலம் இருக்கிறது. there's the future. அப்படியானால் நேரம் கடந்து போகிறது. It means the time is passing. அதை தான் காலத்திற்கு அடிப்படையில் என்று கூறுவார்கள். The realm of time. மற்றொரு புறத்தில் பரலோகத்தில், On the other hand, in heaven, அது நித்தியமானது. it's the eternal realm. நித்தியமானது. Eternal realm, காலம் அங்கு கடந்து செல்லாது. there is no passing of time. கடந்த காலம் இல்லை, There's no past, நிகழ்காலம் இல்லை. there's no future. அது நித்தியத்திற்குரியது. It is eternal. மரணம் இல்லை, There's no death, மாற்றம் இல்லை. there's no change. இந்த பூமி காலத்திற்கு அடிப்படையில் இருப்பதால் Therefore, on earth, there's the realm of time. என்னுடைய முடி வெள்ளையாக இருக்கிறது இல்லையா? Hair is gray, right? என் சிறு வயதில் என் முடி கருப்பாக இருந்தது. But when I was young, my hair was black. என்னுடைய முகத்தில் சுருக்கங்கள் இல்லை. I didn't have wrinkles on my face. ஆனால் வயதாகும் பொழுது, But as I've aged, நேரம் கடந்து போன பொழுது, as time passed, மரணம் பக்கத்தில் வருகிறது. death is near. ஆதலால் தான் இந்த வித்தியாசங்கள் என்று கூறலாம். And through the difference in color, that's how you can tell. எனக்கு சுருக்கங்கள் இருக்கிறது என்றால் வயதாகி விட்டது என்ற அர்த்தம். Wrinkles, it means I'm aging. காலத்தின் அடிப்படையில் தான் இது சாத்தியமானது. This is only possible in the realm of time. ஆனால் நித்திய உலகத்தில் In the eternal realm, நமக்கு வயதாகாது, you don't age, நாம் சாக மாட்டோம், you don't die, நேரம் கடந்து செல்லாது, does not pass. அது நித்தியமானது. It is simply eternal. ஆதலால் காலத்தின் அடிப்படையில் பலி செலுத்தப்பட்டால், Therefore, when the offering is given at the realm of time, அது பாவத்தை கழுவும். it forgives the sin. இருந்தாலும் But நித்தியத்திற்கும் பாவத்தை கழுவாது. not forgive the sin forever. அந்த நேரத்து பாவம் மாத்திரமே கழுவப்படும். Only for that sin right then at that time is forgiven. நான் இன்றைக்கு திருடுகிறேன் என்றால், I suppose I committed theft today. மனம் திரும்பி I repented பாவ நிவாரண பலி செலுத்துகிறேன். and killed a lamb and gave a sin offering. என்னுடைய பாவம் கழுவப்பட்டு விட்டது. Sin of theft is forgiven, சரிதானே? right? அதன் பிறகு காலம் கடந்து செல்கிறது. Time would pass. ஒரு மாதம் ஆகிவிட்டது, Oh, it's already been a month since I ஒரு வருடம் ஆகிவிட்டது, in a year, since 5 வருடங்கள் ஆகிவிட்டது. 5 years. மறுபடியும் பாவம் செய்கிறேன் என்றால், I would commit another sin. கடந்த முறை நான் கொடுத்த பலி Then the offering I gave last time, காலம் கடந்து சென்றதால், the time had passed. அது இப்போது நிகழ்காலத்தில் இல்லை, It is no longer in the present. அது கடந்த காலத்திற்கு சென்று விட்டது. It had gone into the past. கடந்த காலத்தில் இருக்கிற பலி The offering which is in the past இப்போது செய்கிற பாவத்தை கழுவ முடியாது. cannot forgive the sin that I'm committing right now. என்ன செய்ய முடியும்? What should I do then? மறுபடியும் பாவ நிவாரண பலி செலுத்தணும். Another offering. பாவ மன்னிப்பை பெற்று Receive the forgiveness of sin. சில வருடம் பிறகு மீண்டும் பாவம் செய்தால் மீண்டும் பலி செலுத்த வேண்டும். After a few years, if I sin again, தொடர்ந்து நான் பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். I have to give another offering. Therefore, you have to give the same offering repeatedly. ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்த பொழுது, However, Jesus was crucified அவருடைய இரத்தத்தின் மூலமாக with his blood. இந்த பூமியில் இருந்த பலிபீடத்தில் அவர் பூசவில்லை. He did not put his blood upon the altar at the tabernacle on earth. பரலோகத்தில் இருந்த பரலோகத்தின் நித்திய வாசஸ்தலத்தின் பலிபீடத்தில் அவருடைய இரத்தத்தை பூசினார். But he put his blood at the eternal altar at the eternal temple in heaven.
ஆதலால் இந்த பூமியில் மக்கள் செலுத்தின பலிகள் Therefore, the offerings that people gave on earth பாவத்தை கழுவினாலும் does forgive their sin, நித்தியத்திற்கும் கழுவ முடியவில்லை. cannot forgive them forever. மீண்டும் பாவம் செய்தால் When they sin again, பாவிகளாவார்கள். they become a sinner again. மறுபடியும் கழுவப்பட வேண்டும். They need to get forgiven again. மறுபடியும் பாவம் செய்தால் மறுபடியும் பாவிகளாவார்கள். Sinners again. இயேசு இந்த உலகத்தில் பலி செலுத்தப்பட்டிருந்தால் For Jesus to be that offering on earth இந்த உலக மக்களுக்காக for the humans of the whole world, 1000-10000 முறை மரித்தாலும் அவரால் பாவத்தை முழுமையாக கழுவ முடியாது. even if he were to die 1,000, 10,000, 100 million times, it could not forgive all of our sins. ஆதலால் இயேசு இந்த பூமியின் ஆசரிப்பு கூடாரத்தின் பலிபீடத்தில் இரத்தத்தை தெளிக்கவில்லை. Therefore, Jesus did not sprinkle his blood at the altar at the temple on earth. நம்முடைய பாவத்தை நித்தியத்திற்கும் கழுவுவதற்காக In order to forgive our sins forever, பரலோகத்தில் இருக்கிற வாசஸ்தலத்தின் பலிபீடத்தில் அவருடைய இரத்தத்தை தெளித்தார். at the altar in the temple in heaven, he sprinkled his blood there. அதன் மூலமாக நித்திய மீட்பை ஏற்படுத்தினார். And that's how he obtained eternal redemption. உங்கள் அனைவருக்கும் புரிகிறதா? Do you understand, everyone? இதை குறித்து இன்னும் விரிவாக பார்ப்போம். So let's talk about this in more detail. எபிரேயர் 10:1 Hebrews chapter 10, verse 1. நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால். Shadow of good things to come and not the very image of the things. ஆதலால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக செலுத்தப்படுகிற பலிகள் உண்மையான பலிகள் இல்லை. And so giving lambs and goats as offerings according to the law, it's not the real thing. அவைகள் இயேசு வந்து நம்முடைய பாவத்திற்காக மரிக்கப் போகிறார் என்பதை கற்றுத் தருகிறது. But it was a preview of good things to come of how Jesus would forgive our sins forever. வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற பலியினாலே Can never with those sacrifices which they offered year by year. அந்த நேரத்திற்கு அவர்களை பரிபூர்ணமாக்கும். For that moment, it could make them perfect, ஆனால் தொடர்ந்து அவைகளால் பரிபூர்ணப்படுத்த முடியாது. but could not continually make the comers thereunto. விளங்குகிறதா? Do you understand? ஆமென். Amen. அது நிமித்தமாக இயேசு கிறிஸ்து அவ்வாறு செய்யவில்லை. Therefore, Jesus did not do that. 2 Verse 2. பூரணப்படுத்துமானால், For then would they not? பூரணப்படுத்த மாட்டாது என்றால் Then would they have not? இயேசு நம்முடைய பாவத்தை நித்தியத்திலும் கழுவினார். If Jesus washed away our sins forever, ஆராதனை செய்கிறவர்களுக்கு பாவம் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும். would they not have ceased to be offered, because that the worshippers once purged should have had no more conscience of sin? நம்முடைய பாவத்தை பரிபூர்ணமாக கழுவியிருந்தால் If he forgave our sins forever, இன்னொரு முறை பலி செலுத்தப்பட வேண்டியது இல்லை. means no more offerings necessary. பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தினார்கள். Because in the Old Testament they gave offerings every day. ஏன்? Why? ஒவ்வொரு முறையும் பாவம் செய்த பொழுது பலி செலுத்தினார்கள். Offerings each time they sinned. அவைகளால் பரிபூர்ணமாய் கழுவ முடியவில்லை. Because he could not wash them away forever. ஆனால் இயேசுவினுடைய இரத்தத்தின் மூலமாக But through the blood of Jesus, பரலோகத்தின் வாசஸ்தலத்தில் அவருடைய இரத்தத்தை தெளித்ததால் he sprinkled his blood at the temple which is in heaven அவர் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். and eternally redeemed sins. புரிகிறதா? Do you understand? இந்த உலகத்தில் செலுத்தப்பட்ட பலிகளிலும் If the offerings given on earth, நித்திய பலி செலுத்தப்பட்டிருந்தால், if an eternal offering was given, 2 verse 2, ஆராதனை செய்கிறவர்கள் இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால், because that the worshippers once purged should have had, அப்படி இருந்தால் பாவ மன்னிப்பு முடிந்திருக்கும். then if it did, the forgiveness of sin should have ended. ஆனால் எப்படியோ பழைய ஏற்பாட்டில் பாவம் செய்யும் போதெல்லாம் பலி செலுத்தினார்கள். However, in the Old Testament, each time they sinned, they killed lambs and gave offerings repeatedly. ஆடுகளை கொன்று பலி செலுத்தின போது பாவம் கழுவப்பட்டது. When they killed lambs and gave offering, their sin was ஆனால் காலத்தின் அடிப்படை என்பதால் but it's the realm of time. அந்த நேரத்தின் பாவத்தை கழுவினது. It forgave sins for that, ஆனால் நித்தியத்திற்கும் பாவத்தை கழுவ முடியவில்லை. forgive their sins forever. ஆதலால் இயேசு வந்தார். Therefore, Jesus came. இயேசு இந்த பூமியின் பலிபீடத்தில் அவருடைய இரத்தத்தை பூசவில்லை. Jesus did not sprinkle his blood upon the அவர் பரலோகத்தின் வாசஸ்தலத்தில் தன்னுடைய இரத்தத்தை தெளித்திருக்கிறார். but he sprinkled his blood at the altar which is in heaven. எபிரேயர் 9 கொஞ்சம் பார்க்கலாம். And let us look at Hebrews chapter 9. எபிரேயர் 9:11 Hebrews chapter 9 verse 11. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியாக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் முத்துவமான கூடாரத்தின் வழியாகவும், And high priest of good things to come by a greater and more perfect tabernacle, not made with hands, that is to say, not of this building. இயேசு பிரதான ஆசாரியராய் வருகிறார். Jesus came as the priest. அவர் கையினால் செய்யப்பட்டதாகிய சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தில் இரத்தத்தை பூசவில்லை. He did not sprinkle his blood at the temple which was made by the hands of man. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியாக வெளிப்பட்டு பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக வருகிறார். இது பரலோகத்தின் கூடாரத்தை குறிக்கிறது. And says Christ being come and high priest of good things to come by a greater and more perfect tabernacle not made with hands. This is referring to the temple in heaven. 12 Verse 12.
வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நித்திய மீட்பை ஏற்படுத்தினார். Neither by the blood of goats and calves, but by his own blood, he entered in once into the holy place, having obtained eternal redemption for us. பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட பலிகள் The offerings given in the Old Testament வெள்ளாட்டுக்கடா இளங்காலையினுடைய ரத்தத்தை பயன்படுத்தினார்கள். used the bloods of goats and calves and lambs. இயேசு ஆடுகளின் ரத்தத்தின் மூலமாக இல்லாமல் தன்னுடைய ரத்தத்தினாலே நித்திய மீட்பை ஏற்படுத்தினார். Jesus, he obtained redemption not by the blood of goats and calves, but by his வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இந்த பூமியில் இருக்கிற பலிபீடத்தில் ரத்தம் சிந்துவதால் the blood of goats and calves sprinkled at the blood at the altar on earth. இந்த பூமி காலத்தின் அடிப்படையில் இருக்கிறது. And the earth belongs to the realm of time. ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் பாவத்தை அதால் கழுவ முடியும். Their sins for one moment. ஆனால் நித்தியமாக நம்முடைய பாவத்தை கழுவ முடியாது. It could not forgive sins forever. ஆதலால் இயேசு Therefore Jesus, இந்த பூமியின் வாசஸ்தலத்தில் இல்லை பரலோகத்தின் வாசஸ்தலத்தில் பிரவேசித்தார். not at the temple on earth, but Jesus went to the temple in heaven. வெள்ளாட்டுக்கடா இளங்காலையினுடைய ரத்தத்தை இல்ல தன்னுடைய சொந்த ரத்தத்தின் மூலமாக. Neither by the blood of goats and calves, but Jesus by his own blood. இங்கு மிக முக்கியமான விஷயம், Here the important thing is, நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். obtained eternal redemption for us. நித்திய மீட்பு. Eternal redemption. ஒவ்வொரு முறையும் பாவத்தை கழுவுவதற்கு Therefore, each time we forgive sin, மக்கள் கூறுவார்கள், ஆண்டவரே பாவம் செய்தேன் மன்னியுங்கள், பாவம் செய்தேன் மன்னியுங்கள், பாவம் செய்தேன் மன்னியுங்கள். the people say, "Oh, God, I've committed this sin, forgive me. I did this sin, forgive me. I did this sin, forgive me." ஆனால் இயேசு பரலோகத்தின் வாசஸ்தலத்தில் பிரவேசித்து Jesus went to the temple in heaven, நம்முடைய பாவத்தை மன்னித்த பொழுது when he forgave our sins, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அல்லாமல் it was not a momentary thing, நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். but obtained eternal redemption. ஆமென், Amen. ஆமென். Amen. ஆதலால் Therefore, இன்னொரு முறை பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. we no longer need to give another offering for sin again. ஒரு தரம் இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம் With the once crucified blood of Jesus, பரலோகத்தின் பலிபீடத்தில் அவர் தெளித்தார். that blood was sprinkled at the altar in heaven. அதை வைத்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். Therefore, it obtained eternal redemption. அதைதான் எபிரேயர் 10 அதிகாரம் கூறுகிறது. And that is what Hebrews chapter 10 is telling us. எபிரேயர் 10 அதிகாரத்தை பார்க்கலாம். To Hebrews chapter 10. Yes. எபிரேயர் 10 அதிகாரத்தில் Hebrews chapter 10. மூன்றாம் வசனம், Verse 3. அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூடுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே. But in those sacrifices there is a remembrance again made of sins every year. For it is not possible that the blood of bulls and of goats should take away sins. காளை வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தம் Blood of bulls and goats, இந்த பூமியின் பலிபீடத்தில் பூசப்பட்டது. even at the altar on earth, அந்த நேரத்து பாவத்தை கழுவும். and washed away your sins for that moment, நித்தியத்திற்கும் பாவத்தை கழுவ முடியாது. but cannot get rid of sins forever. இயேசுனுடைய ரத்தம் The blood of Jesus, அது நித்தியத்திற்குரியது. it was the eternal offering, பாவத்தின் மையத்திலிருந்து அனைத்தையும் முறியடித்தது. and from the core it got rid of all sins. காளை வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தத்தினால் அவ்வாறு பாவத்தை கழுவ முடியாது. It is not possible that the blood of bulls and of goats should take away sin. 5ஆம் வசனம், Verse 5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, Wherefore when he cometh into the world, இயேசு இந்த உலகத்தில் பிரவேசித்தது, Jesus comes to the world, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. sacrifice and offering thou wouldest not, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். but a body hast thou prepared me. இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு அவருக்கு சரீரம் தேவைப்பட்டது. Born in the world, he needed a human body. 6ஆம் வசனம், Verse 6. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். Offerings and sacrifices for sin thou hast had no pleasure. 7ஆம் வசனம், 7. அப்போது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். Then said I, Lo, I come. In the volume of the book it is written of me to do thy will, O God. இந்த புஸ்தக சுருள் என்பது வேதத்தை குறிக்கிறது. The volume of the book recording, it refers to the Bible. இயேசு வருவதற்கு முன்பாக Before Jesus came, வேதத்தில் the Bible, இயேசு வந்து நம்முடைய பாவத்திற்காக எவ்வாறு மரிப்பார் என்பது போடப்பட்டிருந்தது. it had recorded beforehand already how Jesus would come and forgive our sins. விசேஷமாக ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் Especially Isaiah 53, 5ஆம் வசனத்தில், verse 5. ஏசாயா 53:5,
Isaiah 53 verse 5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். He was wounded for our transgressions, he was bruised for our iniquity. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Chastisement of our peace was upon him, and with his stripes we are healed. இயேசு இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவத்தை சுமந்து சிலுவையில் மரிப்பார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி கூறியிருந்தார். அவர் இயேசு வருவதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக இருந்தார். Isaiah was a man 700 years before Jesus, and concerning the crucifixion of அவர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தார். this was what he prophesied. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், He was wounded for our transgression, நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். for our iniquities. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, Chastisement of our peace was upon him, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். and with his stripes we are healed. 6ஆம் வசனம், Verse 6. நாம் அனைவரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் வழியில போனோம். We like sheep have gone astray, we have turned everyone to his own way. இயேசு நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். And the Lord hath laid on him, on Jesus, the iniquity of us all. அதனால் இயேசு அந்த இரத்தத்தின் மூலமாக, Therefore Jesus with the blood இந்த பூமியின் பலிபீடத்தில் அவர் இரத்தத்தை தெளிக்கவில்லை, sprinkled his blood at the altar, பரலோகத்தின் பலிபீடத்தில் அவர் இரத்தத்தை தெளித்தார். but he sprinkled it at the altar in heaven. பூமியின் அனைத்து காரியங்களும் காலத்திற்கு அடிப்படையில் இருக்கிறது. Earth is in the realm of time, அது காலத்திற்குட்பட்டது. belongs under time. ஆனால் பரலோகத்தின் பலிபீடம் But the altar in heaven, அது நித்தியத்திற்குரியது. it is eternal. அங்கு நாம் நித்தியத்திற்கு வாழ்வோம். Therefore there we live forever, இங்கு நித்திய உலகம் வருகிறது. and an eternal world comes. ஆமென். Amen. ஆதலால் தேவன் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய காணிக்கையை விரும்பவில்லை. Therefore God did not want offerings given of lambs or of, நமக்கு ஒரு சரீரமாகிய இயேசு கிறிஸ்துவை ஆயத்தம் பண்ணினார். but prepared one body, the body of Jesus. புரிகிறதா? Do you understand? தொடர்ந்து நாம் பார்ப்போம். Let us continue on a little more. 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், Chapter 10 verse 4. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவருடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. For it is not possible that the blood of bulls and of goats should take away sin. தற்காலிகமாக பாவத்தை கழுவும், It forgives sins momentarily, நிரந்தரமாக கழுவ முடியாது. but it cannot get rid of sin from the core. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது, Wherefore when he cometh into the world, he saith, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, Sacrifice and offering thou wouldest not. பலியும் காணிக்கையும் நம்முடைய பாவத்தை தற்காலிகமாய் கழுவும். Sacrifices and offerings washes away your sin. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். He didn't want that, but a body thou hast prepared. இயேசு இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவத்திற்காக மரிப்பதற்கு அவருக்கு ஒரு சரீரத்தை தேவன் ஆயத்தம் பண்ணினார். And for the sins of mankind to die, God prepared the body of Jesus. பலியையும் காணிக்கையும் கர்த்தர் விரும்பவில்லை. In burnt offerings and sacrifices for sin thou hast had no pleasure. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தினால் அது தரப்படுகிறது. Because all of those things were given according to the law. காளை வெள்ளாட்டுக்கடா பாவத்தை கழுவினாலும் நித்தியத்திற்கும் கழுவ முடியாது. By killing lambs and calves, it seems like it's washing away sins temporarily, but அவைகள் இயேசு நம்முடைய பாவத்தை வந்து கழுவுவார் என்பதற்கான முன்னோடி. therefore those things were a foreshadow of how Jesus would come and forgive our sins. 7ஆம் வசனம், Verse 7. அப்பொழுது நான் தேவனை உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். Then said I, Lo, I come in the volume of the book that is written of me, Lord, to do thy will, O God. அதற்கர்த்தம் வேதத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தபடியே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில் மரித்தார். It means that as prophesied in the Bible, Jesus came to this earth as prophesied and died on the cross. நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. Above, when he says, Sacrifice and offering and burnt offerings and offering for sin thou wouldest not, neither hast pleasure therein which are offered by. 9ஆம் வசனம், Verse 9. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது நிலைநிறுத்துவதற்கு முதலாவது நீக்கப்படுகிறார். Then said he, Lo, I come to do thy will, O God. He taketh away the first, that he may establish the second. வெள்ளாட்டுக்கடாவை பலி செலுத்துவது நீக்கப்படும். Killing lambs to give offerings, that was removed. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு ஸ்தாபிக்கப்படும். And the second one, the forgiveness of sins by the blood of Jesus, is established forever. 10ஆம் வசனம், Verse 10. அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். Let us read together. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். The offering of the body of Jesus Christ once for all. இயேசு நித்தியத்திற்கும் நம்முடைய பாவத்தை கழுவியிருக்கிறார். It means Jesus Christ forgave our sins forever. 11ஆம் வசனம், Verse 11. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். He standeth daily ministering and offering oftentimes the same sacrifices which can never take away sins. ஆசாரியன் செலுத்துகிற அந்த பலி The offerings that the priest அந்த நேரத்திற்குரிய பாவத்தை தான் கழுவும். it washes away their sins for that moment, ஆனால் நித்தியத்திற்கும் பாவத்தை கழுவாது. but they cannot forgive sins forever. 12ஆம் வசனம், Verse 12. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலி செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து. This man, after he had offered one sacrifice for sins இயேசு பாவத்தை நித்தியத்திற்கும் கழுவினார்.
Jesus forgave our sins forever. 13ஆம் வசனம். Verse 13. இனி தம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். From henceforth expecting till his enemies be made his footstool. 14ஆம் வசனம். 14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். For by one offering he hath perfected forever them that are sanctified. வெள்ளாட்டுக்கடா காளைகளை கொல்வது போல Just like they killed lambs. இயேசு இந்த உலகத்தில் பலி செலுத்தப்பட்டிருந்தால் If Jesus was 1000, 10,000, 1,00,000 முறை மரித்தாலும் if that's how Jesus was offered, even though he dies millions and hundreds of millions, நம்முடைய பாவத்தை அவரால் மன்னிக்கவே முடியாது. he would not be able to forgive our sins. ஆனால் இயேசு தன்னுடைய இரத்தத்தை பரலோகத்தின் வாசஸ்தலத்தில் தெளித்தார். However, Jesus sprinkled his blood at the altar that is in heaven. ஆதலால் நித்தியத்திற்கும் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். Therefore has forever sanctified us, perfected us. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. நித்தியத்திற்கும் நம்மை பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். Perfected us forever. 15ஆம் வசனம். Verse 15. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்கிறார். எப்படி எனில், He goes also as a witness to us after those that he had said. அந்நாட்களுக்கு பின்பு நான் அவரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். After those days, saith the Lord, I will put my laws into their hearts, and in their minds will I write them. அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்கிறார். And their sins and iniquities will I remember no more. 18ஆம் வசனம். Verse 18. இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. Now where remission of these is, there is no more offering for sin. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்த மரணம், The death of Jesus being crucified and shedding his blood அது நம்முடைய பாவத்தை நித்தியத்திற்கும் கழுவின பலி. was the offering that forgave our sins forever. 2000 வருடங்களுக்கு முன்பாக மரித்திருந்தாலும் Before he died 2000, அந்த ரத்தம் இந்த பூமியின் பலிபீடத்தில் தெளிக்கப்படவில்லை. and that blood was not sprinkled at the altar on earth, ஆனால் அவருடைய ரத்தத்தை பரலோகத்தின் நித்திய வாசஸ்தலத்தில் தெளித்தார். but through sprinkling the blood at the eternal altar in heaven. அதன் மூலமாக நம்முடைய பாவத்தை நித்தியத்திற்கும் மன்னித்திருக்கிறார். Through it, our sins have been forgiven forever. ஆமென். Amen. நீங்கள் பாவிகளா? Everyone, are you a sinner? பாவிகளா? Are you a sinner? நீங்கள் பாவிகளா? Are you a sinner? இல்லை. You are not. நீங்கள் பாவிகளாக இருந்திருந்தாலும் Even though you committed many sins, இயேசு உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். Jesus has made us holy. இதைதான் நாம் This is what we call, சுவிசேஷம் என்று அழைக்கிறோம். this is what we call gospel. நற்செய்தி. The good, blessed news. இதை விசுவாசிக்கிறீர்களா? Everyone, do you believe this truth? இயேசுவினுடைய ரத்தம் The blood of Jesus நம்மை நித்தியத்திற்கும் பரிசுத்தமாக்கி இருக்கிறது. has eternally made us holy. இந்த வார்த்தைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். Accept these words into your வேதத்தினுடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள். believe the words of the Bible. அதன் பின்பு Then உங்களுடைய இருதயத்தின் பாவங்கள் கழுவப்படும். your heart will depart, இயேசுவினுடைய பரிசுத்த ஆவி உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது and as the Holy Spirit of Jesus remains in you, உங்களால் இயேசுவை போன்ற வாழ்க்கையை வாழ முடியும். so that you can live a life like that of Jesus, அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். He will help you. நன்றி. Thank you. ஜெபிப்போம். Let us pray. எங்கள் பரிசுத்தத்தின் பிதாவே, உமக்கு நன்றி. Our Holy Father God, we give you thanks. சிலுவையில் இயேசுவினுடைய மரணம் The death of Jesus at the cross எங்களோட பாவத்தை நித்திய நியாய தீர்ப்பை முடித்தது. ended the eternal judgment for our sin. நாங்கள் பரிசுத்தமானவர்களாக பரிபூர்ணப்பட்டவர்களாக மாறியிருக்கிறோம். And it has made us holy and perfect. நாங்கள் பாவிகள் இல்லை. Therefore, we are no longer sinners. இயேசுவினுடைய ரத்தம் எங்களோட பாவத்தை கழுவினது. You forgave our sins through the blood of the cross, நாங்கள் நித்தியத்திற்கும் பரிபூர்ணப்பட்டிருக்கிறோம். and we have been perfected forever. தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். Father God, we give you thanks and glory. எங்களை ஆசீர்வதியுங்கள். Lord, may you bless us. இயேசுவினுடைய சிலுவையை விசுவாசிக்கலாம். Let us believe the cross of Jesus, நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது. and let our sins be our sins. நம்முடைய பாவங்கள் சிலுவையில் கழுவப்பட்டது. Our sins were washed away at the cross. நம்முடைய பாவத்தின் தண்டனையும் தீர்க்கப்பட்டது. Punishment of sin was received. We are no இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். We believe Jesus. உங்களுடைய ரத்தம் எங்களோட பாவத்தை கழுவினது என்பதை விசுவாசிக்கிறோம். Blood has forgiven all our sins. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We thank you. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் ஏறெடுக்கிறேன். In the name of Jesus Christ, we pray. ஆமென். Amen. அனைவருக்கும் மிக்க நன்றி. Thank you very much, everyone.
CLF-க்காக நீங்கள் துணையாக இருப்பதற்காக நன்றி. To thank you for all your support for the CLF. தேவனுடைய கிருபையினால் இந்த நற்செய்தி உலகம் முழுக்க அறிவிக்க முடிகிறது. By the grace of God, this word is being spread all. பலர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று And many people are being freed from sin. ஆசீர்வாதமாக வாழ்வார்கள் என்று விசுவாசிக்கிறேன். And I hope that they will be able to live the blessed life. எதிர்காலத்தில் நம்முடைய CLF In the future, the CLF பல தேசங்களில் பல மக்களிடத்தில் இந்த சுவிசேஷத்தை தொடர்ந்து அறிவிப்போம். அதன் மூலமாக பலர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்று ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறேன். we will continue to share these news to many countries, to many people, so they be free. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கலாம். And we will continue to preach this word. தொடர்ந்து சேர்ந்து கொள்ளுங்கள். May you join, இந்த சுவிசேஷ வேலைகளில் participate in these works, உங்களை சுற்றி இருக்கிற மக்களை ஊக்கப்படுத்துங்கள். urge the people around you, உலகத்தில் பல மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று that all the people of the world can be freed from sin, பாவத்தினால் யாரும் துயரத்தில் இல்லாதவாறு so there will be nobody, not even one person who are suffering in, சிலுவையில் நமக்காய் மரித்த இயேசு மகிழ்வாராக. so that Jesus who died on the cross would. நான் நம்புகிறேன் இந்த பாவ மன்னிப்பின் சுவிசேஷத்தை நீங்களும் பிரசங்கிப்பீர்கள் என்று. I hope that you too will preach the gospel of the forgiveness of sins. உடன் இருக்கிற அனைவருக்கும் மிக்க நன்றி. I would like to thank all of you who have joined us. கிராஷியஸ் இசை குழுவினருக்கு நன்றி. To thank the Gracious Choir. தொலைக்காட்சியில் என்னுடைய செய்திகளை ஒளிபரப்பு செய்த தொலைக்காட்சி மையங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And with all my heart, I want to thank all the broadcasting stations and the people there who have helped to broadcast this. And I hope that the blessings of God will be upon இயேசுவின் இரத்தத்தின் மூலம் பாவம் கழுவப்படும் இந்த வேளையில் the work of having the sins forgiven through the blood of Jesus. தொலைக்காட்சி மையங்கள் எங்களோட சேர்ந்து இருந்ததால் சந்தோஷம் அடைகிறேன். And I hope that you will rejoice that the broadcasting தொலைக்காட்சியின் மூலமாக பல மக்கள் பாவ மன்னிப்பை குறித்து கேட்டதால் people heard the broadcast, and அதனால் தொலைக்காட்சி மையங்களில் தேவன் பிரியப்படுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். because I believe that God will rejoice in those broadcasting stations. தொடர்ந்து உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷ அறிவிக்கிற இந்த வேலை செய்யும் பொழுது And as we continue to together preach this gospel to the ends of the earth, ஒருவரும் பாவத்தோடு மரித்து நரகத்திற்கு போகாமல் so that not even one person will die with sin and go. தொடர்ந்து உதவி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். We hope that you will continue to help. அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. I hope that the blessings of God will overflow in all of you. மொழிபெயர்த்த ஜோசப் போதகருக்கும் மிக்க நன்றி செலுத்துகிறேன். Thank Pastor Joseph for the interpretation. அனைவருக்கும் மிக்க நன்றி. Thank you very much, everyone.